நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிளான் கேசட். நான் உங்கள் கேபிள் ராஜா. என் கூட வந்து இன்னைக்கு ரிக் கிரிம்ஸும், பில்லி புட்சரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். 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 அதாவது நாங்க முதல்லே ஒரு எபிசோட் பண்ணி வச்சுட்டோம். அந்த எபிசோட நான் டவுன்லோட் பண்றதுக்கு அதனால வந்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்றோம். அதாவது இது வேற எபிசோடு. அதாவது ஐயோ! ரொம்ப குழப்பிட்டேன். இரு நான் ஒழுங்கா சொல்லிர்றேன். அதாவது இவங்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெக்கார்டிங்ல. இது வந்து அவங்களோட 2வது ரெக்கார்டிங். ஓகே. இந்த வாரம் என்னென்ன நடந்துச்சு? ஆளாளுக்கு ஒண்ணொண்ணா சொல்லுங்க. சரி நம்ம ரெட்ரோ பத்தி முதல்ல போவோம். அப்படியே ஒண்ணுனா வரும். இந்த ம், ம். வாரத்தோட ஹைலைட்டா. சரி. ஆக்சுவலி நானும் நான் இன்னும் பார்க்கல. கேபிள் ம், கேபிள் இன்னும் பார்க்கல. ம். அப்போதைக்கு முதல்ல பேசுவோம். நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். சொல்லு, சொல்லு. ம், அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எப்படி வழக்கம் போல் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சமைச்சிட்டு செகண்ட் ம். ஹாஃபை வந்து சாமிக்கு விட்டாரு. ம், ம். நீங்க இருங்க, அஹ் இருங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சாமிக்கு விட்டான்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. சிஎஸ்கே வந்து அஃபிஷியலா வந்து டீமே சாமிக்கு விட்டுருச்சு இந்த சீசன். ஓகே. பேசுங்க, பேசுங்க. ம், அருமையாக ஃபண்டாஸ்டிக்காக எடுத்துட்டு செகண்ட் ம், ஹாஃபில் அப்படியே ஒரு வேற இன்னொரு படத்தை கொண்டு வந்து இந்த ஜானர் ஷிஃப்டிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு டபுள் எக்ஸலோட ட்ரை பண்ணியிருப்பாரு. அது வந்து அந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆகியிருக்கும். இந்த ம். படத்தில் அது அப்படியே சொதப்பலாகிடுச்சு. டபுள் எக்ஸ்ல டபுள் எக்ஸ்ல ஆர்க் நல்லா இருக்குங்க. ஏன் எப்படி சொல்றேன்னா, இப்ப ஐயோ! அந்த கேரக்டர் அல்லியர் சீசர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தந்த இதுதான் அவனோட ஸ்டாண்டர்டு. இவனுக்கு எத்திக்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கு. அப்படின்னு காட்டியிருப்பாய்ங்க. என்னதான் வந்து கொஞ்சம் இன்டீசென்ட்டா நடந்துக்கிட்டாலும், அவன் வந்து மக்கள்ன்னு வரும்போது ஒரு என்ன சொல்றது? அவன் ஒரு சோலா வந்து மாறும்போது, அவன் திருந்துற மாரி காட்டுறதும் சரி, அது ஒரு ஆர்தர் மோர்கன் ஆர்க் மாரிங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா. ஆமா. ம். ம். இதில் அப்புறம் இன்னொன்று அந்த இதில் வந்து அந்த தாஸ் அந்த சொல்லுங்கள் சொல்லுங்கள். கேரக்டர் கேரக்டர். உண்மையிலே சொல்றேங்க. அந்த என்ன சொல்றது? அ சத்யஜித் ரேவோட அசிஸ்டன்ட்ன்னு சொல்ல வந்து கரெக்ட்டா அது ஆமாம். வந்து பக்கத்துல இருக்க சத்யன் கூட சூப்பரா நடிச்சிருப்பாருங்க. அந்த கேரக்டர்லாம். பக்கத்துல இருக்க கேரக்டர்லாம். ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் இடையில இன்டரப்ட் பண்ண மாட்டேன். இதில் வந்து பாவியல்ன்ற அந்த ஸ்டோரியோட கேரக்டரோட ஆர்க் எல்லாமே அருமையாக தான் இருக்கும். அது ம். என்னன்னா, அந்த அவங்க செகண்ட் ஹாஃபில் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட்ன்றது வந்து இந்த படத்துக்கு ஆக்சுவலாக தேவையில்லைன்னு தான் சொல்லணும். ம். அவங்க மெயினா என்ன லவ் ஆஃப்டர் வார்ன்னு கொண்டு போனது இந்த செகண்ட் ஹாஃப் மோர் டு கல்ட் அண்ட் ட்ராமான்ற மாரி போயிரும். ம். கழுத்து இருக்கா? அது வந்து கழுத்து கல்ட் இருக்கே. எஸ்தட்டிக் அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல. பொய், பாலிடிக்ஸ், எஸ்தட்டிக் அந்த டயலாக் வருது படத்துல. இல்லையா? இல்லையே. ம். இல்லன்னா நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருவாய்ங்க. ஏன்னா, ஆமா, கண்டிப்பா. ரீசென்ட்டா போயிட்டு குட் பேட் இட்லி படத்துக்கு போனேன். அந்த படத்துல ட்ரெய்லர்ல வந்த எல்லா சீனும் கத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எங்க ஊர்ல. உலக வழக்கம் இதெல்லாம். சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. சரி சொல்லுங்க, சொல்லுங்க. ம். கல்ட் அண்ட் ட்ராமால அவங்க செகண்ட் ஹாஃப் எடுத்த அந்த கான்செப்ட் வந்து அது நல்ல கான்செப்ட் தான். அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. அதுவும் அத ம். ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அத நான் இங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ம். ம். அதெல்லாம் வந்து உண்மையாவே தேவையில்லாத ஒண்ணு. எப்படி நம்ம வந்து ருக்மிணி வந்துட்டு ஸ்டெப் டாட்டர் ஆஃப் அந்த பாரியோட அப்பா அந்த மாரி தான் இருக்கா? இல்ல, இல்ல. அந்த மாரிலாம் கிடையாது. ம். அப்புறம் நாட்டாம படத்துல வர மாரி, ஓ! 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 அப்படின்ற மாரி இருக்கும்னு நெனச்சேன். சரி, இல்ல, சரி. இல்ல. அது எப்படின்னா, இது ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே இந்த சத்யராஜோட. அந்த குழந்தையே நீங்க தான் சார்ன்னு. ஓ! அந்த மாரி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கும். ஆனா ஓகே. ஸ்பெசிஃபிக்கா போக சரி, சரி. விரும்பல. போதும், போதும். படம் பார்த்துக்கோங்க. டெஃபன் பாருங்க. நீ பேசு, பேசு. ம். ஐயோ! படமே இவன் பாரு. ம். கேபிள் போதும். இவன்ட்ட பேசினது போதும். ஏன்னா, இவன் ஐயய்யோ! மட்டும் ரொம்ப நான் ஸ்பாயில் பண்ணிருவேன். இவன் பேசினாலே இவன் ம். இந்த இந்த மைனஸ் ஸ்பாயில் பண்ணிடுவான். ஐயோ! கன்ஃபார்மா சொல்றேன். ஒரு அளவுக்கு போச்சுன்னா இவன் எல்லாத்தையும் சொல்லிருவான். போதும், சோ போதும், போதும், இவனை போதும். இங்கேயே கண்டென்ட் ரைட்டா ஸ்டாப் பண்றது நல்லது. சரி. அடுத்த வாரம் மே 11 படம் பார்க்க போறேன். ஓகே.
சரி. நம்ம வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மேக்னம் ஓப்பஸ் வந்திருக்கு. அது 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நாங்க ரொம்ப லேட்டா பேசுறோம். அந்த படத்த பத்தி நாங்க ஆரம்பிக்க போறோம். ஓகே. கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடின்ற படத்த பத்தி பேசப் போறோம். ஓகே. அப்படியே ஆரம்பிங்க. எப்படி இந்த படத்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க? ஆக்சுவலி வந்துட்டு நானே சொல்றேன். நான் வந்துட்டு இப்படி இந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒருத்தன் சொல்லியிருந்தான். என்னது ம். அவனும் மூவி சஜஸ்ட் பண்றவன்ல, நான் அவனை ஃபாலோ பண்றான். அப்ப சொல்லியிருந்தான் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ம். சும்மா நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருந்தேன். அதுல தட்டி பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த படத்தை பத்தி சில கருத்துக்களும் இருக்கு. அவனு ஆஹ் அது நம்ம பின்னாடி வருவோமே, அதை நான் அப்புறம் சொல்றேன். ஆனா அப்படிதான் நான் பார்த்தேன் அந்த படத்தை. ம். ம். இருக்கு. நீ சொல்லு. நான் எப்படி பார்த்தேன்னா, முதல்ல நான் இந்த படம் வந்த டைம்ல நெறைய பேர் நல்ல ரிவ்யூ குடுத்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பில்லியே கூட படம் பார்த்துட்டு சொன்னாரு, இந்த மாரி படம் நல்லாயிருக்கு அப்படின்னு. ம். அப்ப கூட எனக்கு அத பெருசா பார்க்கணும்னு தோணல. அப்புறம் தான் கே கேவல் தான் சொன்னாரு, இந்த மாரி எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து பார்த்தேன். எனக்கு ம். பிடிச்சிருந்தது. அதே மாரி பில்லி சொன்ன மாரி நெறைய கருத்துக்கள் எனக்கு இருக்கு. இது வந்து நம்ம போற போக்குல அப்புறம் பேசுவோம். ஓகே. ஐ ஹேவ் அ பிக் ஃபக்கிங் ஸ்டோரி ஃபார் இட். அதாவது நான் வந்து இந்த படத்த வந்துட்டு Instagram வர்றதுக்கு முன்னாடியே படத்த பார்த்துட்டேன். எப்படின்னு கேளுங்க. ஆஹ் அப்படி சொல்லு சொல்லு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நானியோட இன்டர்வியூ பார்த்தேங்க இந்த படத்துக்கு. நானி ஆமா வந்துட்டு சவால் விட்டுருந்தாரு. அதாவது எப்புட்ன்னா, இந்த படம் வந்து பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகுது. மே ஆமா மாசம் ஆமா என் படம் ரிலீஸ் ஆகுது. மே 1ஆம் தேதி ஹிட் 3 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆமா நல்லா இல்லன்னா, என் படத்துக்கு வராதீங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவர் ஆமா ஆமா ஆமா. விட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. கோர்ட்டுன்னு படம் பேர் வச்சிருக்காய்ங்க. ஓகே. ஏதோ பெருசா ஏதோ கதை இருக்கு போல. நானி ப்ரொடியூசரு அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ஹைப்பா இருந்தேங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுற டயத்துல. சரிங்களா? ஆமா. ஆஹ் எனக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரமோஷனல் ஈவென்ட் நடக்கிறப்ப. நான் சும்மா உம் இத மட்டும் பார்த்துட்டு விட்டேன். சரிங்களா? பார்த்துட்டு விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சோகம் என்னன்னா, 3வது நாளே இந்த படத்தோட ப்ரீ ஹெச்டி ரிலீஸ் ஆயிருச்சு. சோகம் என்னன்னா, முகேஷ் முகேஷ் எங்களால காப்பாத்த முடியல அந்த மாதிரி. இல்ல, இல்ல, இல்ல. அந்த மாரி இல்ல. மக்கள் ம். போய் பார்த்தாங்க அந்த படத்த. சொல்றேன் ஆமா ஆமா. இந்த படம் இல்லடா தியேட்டர்ல அதான் அதான் ம்ஹ்ம். இது அது வேற ஒரு பிரச்சனை. எஸ்டி ரிலீஸ் ஆயிரும். ஐயா! ஐயா! டாபிக்க விட்டு வெளிய போறோம்யா. நானே வெளிய போய் தலைய கட்டிக்கிட்டு இருக்கேன்யா. தப்புயா. சரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ம், படம் ம். வந்து நான் ப்ரீ ஹெச்டிக்கு ஆக்டர் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு. என்ன சொல்றது? போஸ்டர்லாம் நல்லா இருக்கு. ஆக்டர்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ண மாரி இருக்கு போஸ்டர்ல. ஐய்யய்யோ! உளறுறேனே. சரி கட் பண்ணிடுறேன். நல்லா இருக்கு. எனக்கா வந்துட்டு பார்க்கணும் அப்டின்ற மாரி வெறியாயிருச்சு. நான் என்ன பண்ணேன், லிங்க் தேடி இந்த படத்த போய் பார்த்தேன். படம் அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. ஸ்டார்ட்டிங்ல நான் பார்த்தீங்கன்னா, அப்புறமா ஆர்த்தர் அண்ணன்கிட்ட சொன்னேன். இந்த மாரி இந்த படம் வந்துருச்சு. கோர்ட்ன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். இது எபிசோட்ல வைப்பேனான்னு என்னன்னு தெரியல. இத மட்டும் சொல்லிக்கிறேன். கிராட்டோஸ் கிட்ட சவால் விட்டேன். இந்த மாரி. அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாரி. ஏங்க இந்த மாரி இது கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடின்னு ஒரு படம் வரும். அந்த படம் Netflixல வரும்போது நல்லா பேசுவாய்ங்க. நோட் த பாயிண்ட் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா டெம்ப்ளேட் மெர்சல் படத்துல வர மாரி. அவர்கிட்ட பேசினேன் ம். இத பத்தி. கண்டிப்பா பார்க்கிறேன் அப்படின்னாரு அன்னைக்கு. எனக்கு ஒரு பெருமையான புழுத்தித்தி மூமெண்ட். ஏன்னா ம். சரி 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 சரி. சரி, ஓகே. இதுதான் மேட்ரு. அ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ராம் ஜெகதீஷ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ். வெங்கட்ராமன். ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு நானி, நான் இப்ப சொன்னேன்ல. பிரசாந்தினி, ம். திப்பிமேனி அப்படிதானங்க சொல்லணும்? ஓகே. திப்பிமேனி. இன்னொன்னு அந்த படத்துல அந்த அட்வொகேட்டா ஒருத்தர் வராரு. ம், ம், ம். அவர் என்னது? வந்துட்டு ஆக்சுவலி நானியோட ஃப்ரெண்டு. ஆமாமா. அவரு இந்த படத்துலலாம் வருவாரு. இந்த கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் இருக்கும்ல. ஆமா ஆமா, நானி தி ஜாதி ரெட் கேங்ஸ்டர். நாள் கூட ஆ, இருப்பாரு. அந்த படத்துல வருவாரு. கேங் லீடு இன்னும் சாரி கேங்ஸ்டர் கேங் லீடு படத்துல வருவாரு. கேங் லீடரு, அப்புறம் ஹாய் நானால கூட இருப்பான். ம், ம், ம். நான் பார்த்ததுலயே இந்த படம். ஹாய் நானால அவன் நானியோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. ம். அதே மாரி என்ன சொல்றது? அந்த இன்னொரு லாயர் வருவார்ல ஹர்ஷ்வர்தன்னு.
அ, அவரு அ. சூர்யா சாட்டர்டே படத்துல வருவாரு. ஆமா, ஆமா, எஸ்.ஜே. ஆமா. சூர்யாவுக்கு இது ஆமா. மாரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் மாரி. சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் பாராட்டியே ஆகணும். அவர் பேர் வந்துட்டு விஜய் புல்கானின் புல்கானின். எப்படி சொல்றதுன்னே தெரியல. சரி. அவர் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. பிரேமர் லவன்னு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி? பாட்டு புடிச்சிருந்துச்சா? இல்ல ஆக்சுவலி நான் வந்துட்டு கேட்கல. ஏன்னா ம். அது எனக்கு ம். கேட்கணும்னு தோணல. அத லாயர் கடந்து யுவர் போயிடும். ஐஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓகே. ம். ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. அடி வாங்க வேண்டியதுதான் இனிமேல். ஓகே. அடுத்து வந்துட்டு வேற என்ன இருக்கு? ஆக்ட்ரஸ் பத்தி நான் சொல்றேன். பிரியதர்ஷினி புலிகொண்டா அந்த லாயரா நடிச்சது. நம்ம ம், ஹர்ஷ்வர்தனுக்கு லாயரா நடிச்ச ஆளு. சரிங்களா? ம், ம், ரோஹிணி வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மா. ஜாபிலின்ற கேரக்டர்ல நடிச்ச ஸ்ரீதேவியோட அம்மா. சரிங்களா? ம். அதுக்கப்புறம் த லெஜண்ட் மங்கபதி. அவரோட The பேர் Legend. வந்து அந்த கேரக்டர் நடிச்ச பேர் வந்து சிவாஜி. சரிங்களா? ம், ம். அப்புறம் நம்ம அ சாய்குமார் ஆனா வராரு. ஆனா, ம், ம், அந்த ம். மங்கபதி வந்துட்டு அவர் உண்மையாவே அந்த கேரக்டர் வந்துட்டு நல்லா நடிச்சிருந்தாப்புல. ம். அவர் ஆக்டிங் வேற லெவல்ல ஏய், இருக்கும். அவன் பெல்ட் உருவி அடிப்பான்னு நான் சத்தியமா நினைக்கல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ம், படத்த பார்க்கும்போது. உருவி ம், ம். அடிப்பாங்க அந்த பொண்ண. நான் ரொம்ப இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் படத்துல பண்ணிருக்கேன். வந்துட்டு அந்த கேரக்டர் பார்க்க வெறுப்பா இருந்தாலுமே, ம், அந்த ஆள் அப்படி ஆக்ட் பண்ணனாலதான் நமக்கு அந்த மாதிரி ம், ஸ்கிரீன்ல பார்க்க நல்லா இருந்துச்சு. ம். அந்த கேரக்டர் மேல ஒரு வெறுப்பு. நம்ம ஊருக்கு ஃபகத் ஃபாசிலோட ரத்தன வேலுன்னா, அவங்க ஊருக்கு வந்துட்டு மங்கப்பேரி. ஆக்டட் பை சிவாஜி. ஐயய்யோ! தப்பா ஏதோ சொல்லிட்டேனா? வேணாம். இவனுக்கெல்லாம் பெயர் விடாதீங்க. நான் கால்ல தூக்கிடுவேன். சொல்லிட்டேன். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட்டு சுரபி பத்மாவதின்றவங்க வந்துட்டு ஹீரோவோட அம்மாவா நடிச்சிருக்காங்க. ஹர்ஷரோஷனுக்கும் ஸ்ரீதேவிக்கும் இந்த படம் டெபியூட். சரிங்களா? ம், ஹர்ஷரோஷன் வந்துட்டு சந்துன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமா, ஆமா. ஸ்ரீதேவி தான் ஜாப்லி சொல்லிட்டேன். மறுபடியும் செக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. இது இந்த க்ரூவே வந்துட்டு என்ன சொல்றது? இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நானியோட நானியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ரூன்னு நெனைக்கிறேன். எனக்கு அத பத்தி சரியா தெரியல. நம்ம கிசாம ஐயா கிட்ட கேட்டுக்கணும் யாராவது. அவரு. அப்புறம் அந்த வந்து என்ன சொல்றது? இந்த படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. காரணம் வந்து நானி. நானி மட்டும் இந்த படத்த ப்ரமோட் பண்ணலன்னா, புஸ்ஸு தான் இந்த படம். ஆமா. ஆனா நம்ம கண்ல மாட்டிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? 17 வயசு இருக்குமாங்க அந்த பையனுக்கு. 19. ஆக்சுவலி 19. 19 வயசு பையன். ஓகே, ஓகே. 19 வயசு பையன் வந்துட்டு 17 வயசு பொண்ணு மேல லவ் ஆகுதுங்க. சரிங்களா? அப்ப வந்துட்டு அவனுக்கு என்னென்ன மாரி பிரச்சனை வருது. ஒரு டாய் ஹோலி மாமாவால என்னென்ன அந்த பொண்ணோட டாய் ஹோலி மாமாவால என்னென்ன பிரச்சனை வருது. அத வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்றான் அந்த பையன். ஒரு லாயரோட உதவியால. அந்த லாயர் வந்து எப்படி ஒரு ஒரு வாதத்தையும் உடைச்சு அவங்க எப்படி காப்பாத்துறாங்க. அதான் படங்க. ஒரு ஒரு சீனும் வந்துட்டு அவ்வளோ அல்டிமேட்டா செதுக்கியிருக்காரு டைரக்டர். ரைட்டர் வந்து இந்த படத்துக்கு 3 ரைட்டர். டைரக்டர் ஒரு ஒன் ஆஃப் த ரைட்டர் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு 3 ரைட்டர். டைரக்டர் ஒரு ஒன் ஆஃப் த ரைட்டர் இந்த படத்துக்கு. அதனாலயோ என்னமோ இந்த இந்த படத்துக்கு 3 ரைட்டர் இருக்கனால என்னமோ அந்த படம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து இன்னொரு பாப்புலாரிட்டி வந்து கெயின் பண்ணும் மக்களிடையே. இந்த ஆமா. வடக்கு நண்பர்கள்லாம் வந்து படத்த வந்து நல்லா பிரைஸ் பண்ணாங்க. சரி சொல்லு பில்லி. என்னமோ சொல்ல வர? இல்ல அததான் சொல்ல வந்தேன். நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆனதுனால ம். அவனுங்களே ப்ரோமோட் பண்ணுவானுங்க. நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ப்ரோமோட் பண்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ ம். இவனுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணதுனால அந்த படத்துக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவா ம். இருந்துச்சு. ம். வேற என்ன இருக்கு? சரி கதைக்குள்ள குதிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் சீனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹர்ஷரோஷன் அதாவது ஜாபிலி புருஷன் வேணாம். இதுக்கு தான் அடிச்சேன். போலீஸ் வேணாம். ஓகே. ஜாபிலி புருஷன் வந்துட்டு என்ன பண்றாரு, கோர்ட் வாசல்ல வந்துட்டு நிப்பாட்டுறாய்ங்க. "எதுக்குங்க இந்த மாரி நிப்பாட்டுறீங்க?" அப்படின்னு ஆள கேட்குறாய்ங்க. கேட்கும்போது, இந்த மாரி அவர வந்து போக்சோல கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தானடா? மண்டே குடுப்பாங்க அந்த மாரி. ஆமா, ஃபைனல் ஜட்மெண்ட்.
ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு மண்டே அவருக்கு குடுப்பாங்க. அந்த மாரி சொல்றாய்ங்கங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆகுது, இந்த ஹீரோவோட அண்ணாவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஹீரோவ காப்பாத்துறதுக்கு தேடி தேடி அலைவாங்க. அலையும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும், ஹீரோவோட அண்ணனும் வந்து ஒரு டீ கடையில போய் உட்கார்றாங்கங்க. டீ கடையில போய் உட்காரும்போது ஒரு லாயர் வந்து இந்த மாரி ஹெல்ப் பண்றாரு இவங்களுக்கு. இந்த மாரி விசாக்ல போயிட்டு கோவர்தன் ஒருத்தர் இருக்காரு. கோவர்தனோட அ என்ன சொல்றது? அசிஸ்டன்ட் எனக்கு தெரியும். அவன் பேரு தேஜா. அவன் ஃபோன் நம்பர் இது. அவன்கிட்ட பேசுங்க. அந்த மாரி வந்து சொல்லி ஹெல்ப் பண்றாங்க. சரிங்களா? தேஜாவ பத்தி காட்டுறாங்க. தேஜாவோட ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எப்படி சொல்றது? ஒரு கேஸுக்காக வந்துட்டு என்ன மெனக்கெடல் வேணாலும் எடுக்கக்கூடிய ஆளு. சரிங்களா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி வந்துட்டு எனக்கும் ஒரு கேஸ் வேணும். நான் எங்க அப்பா இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக வந்துட்டு, அவர் வந்து ரொம்ப போராடுறாரு. என்னதான் வந்துட்டு அவரு போராடினாலும், அவருகிட்ட வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அது கதையோட நகர்வ வச்சு தான் வந்து, அத வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் நம்மளால. அது ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது வந்து கதையோட நகர்வுப்படி அவருக்கு வந்து கேஸே கிடைக்காத மாரி காட்டுறாரு டைரக்டர். ஓகே. அடுத்து அப்படியே வந்து தேஜா பக்கத்துல இருக்க இன்னொரு என்ன சொல்றது? கொலீக் பேர் வந்துட்டு வந்து லஹாரி. அவங்க வந்து அவங்களோட ரோல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டீசென்ட் ரோல். அது எப்புட்ன்னா, இந்த சீனுக்கு இப்படி நடிச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்புட்ன்ற மாரி. பேலன்ஸ் அப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. யாரோடது? டேனோஸோட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. அந்த மாரி. பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. ம், ம். அப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மன உளைச்சல்ல சுத்துறாரு. அப்பதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது? அவன் பேர் என்னடா? சந்து. சந்துவோட அண்ணாவும், சந்துவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோவ மீட் பண்றாங்க. சரிங்களா? ஹீரோவ மீட் பண்ணி இந்த மாரி இந்தந்த பிரச்சனையில வந்துட்டு இந்தந்த ஆக்ட்ல வந்துட்டு என் தம்பிய போட்டாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாளு. நீங்க வந்து மண்டே ஒரு நாள் இருக்கு. நீங்க வந்து என் தம்பிய காப்பாத்துங்க அப்டின்றாங்க. இப்ப என்ன ஆகுது, நம்மாள் வந்துட்டு கேஸ் ஃபைல படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கும்போது ஃப்ளாஷ்பேக் அப்படியே ஆன் ஆயிருது. ஃப்ளாஷ்பேக்ல வந்துட்டு ஹர்ஷரோஷன்ன்ற அந்த கேரக்டர் அவர் நடிச்சார்ல, சந்துன்ற கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிலீவ் பண்றது என்னன்னா, படிப்ப விட உழைப்பு தான் வந்துட்டு ஒரு ஆள வந்து ஷேப் பண்ணும். தொழில் ரீதியா அப்டின்றத அவர் ரொம்ப நம்புறாரு. அதனால தான் வந்துட்டு அவர் வந்து நெறையா கடையில வேல பார்க்குறாங்க. சரியா? வேல பார்க்குறாரு அந்த ஆளு. அடுத்து என்ன ஆகுது, அதே சீன்ல வந்துட்டு வேல பார்த்துட்டு நியூ இயர் அன்னைக்கு அவரு குளிக்க வரும்போது, அவங்க அப்பா கூட சண்ட போட்டுருக்காரு. என்ன கான்வர்சேஷன் நடக்கும்னா, படிப்பு சம்மந்தமா வந்துட்டு, "நீ ஏன் படிக்கவே மாட்டேங்கிற? ஏன் 12வது பாஸ் பண்ணா உனக்கு இந்த மாரி நெறையா உனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்ல. ஏன் அந்த மாரி பண்ண மாட்டேங்கிற?" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, அவங்க அப்பா மனசுக்கிட்டு தலைய குளிக்க ஆரம்பிச்சுருவான். அப்புறம் வந்து என்ன ஆகும், அவங்க அம்மா கிட்ட கான்வர்சேஷன் நடக்கும்போது, அ அதாவது வழக்கம் போல தமிழ்ல நடக்கிற கான்வர்சேஷன் தான். ஏம்மா உன் புருஷன் அந்த மாரி பேசிட்டு, ஆள் வந்து குளிக்கிறதுக்கு போவாரு. ஷாம்பு வாங்க போற சீன்லாம் கிரிஞ்சு. சரிங்களா? ஷாம்பு வாங்க போற இடத்துல, ம் சிக்மா மேன் மாரி அந்த ஆள் பேசிக்கிட்டு இருப்பான். அத பார்த்து நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிட்டு, "அதான் மண்ட கோளாறு. சரியா? ம் எப்படி நீங்க வந்து சும்மா அத வச்சுட்டு உட்கார்ந்திருக்க மாட்டீங்கல்ல. நீங்க போயிட்டு எப்படி வந்துட்டு இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு. ஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாரி ரிக்கு பேசிக்கிட்டு இருந்தான்ல. எபிசோட் ஆரம்பத்துக்கு முன்னாடி. அந்த மாரி இந்த மண்டக்கோளாறு அந்த ஹீரோயின். சரியா? என்ன பண்ணுது? ஃபோன வாங்கி அவன் ஃபோனுக்கு போட்டு, "ஏலே என்னலே பேசுற? சிக்மா மேலாளு நீ" அப்படின்னு போட்டு அந்த பொண்ண போட்டு வம்பிழுத்துது. என்ன? வம்பிழுத்துட்டு ஃபோன கட் பண்ணிருது. ஃபோன கட் பண்ண கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு என்ன காட்டுறாங்கன்னா, பர்த்டே பார்ட்டி காமிக்கிறாங்க. சரிங்களா? பர்த்டே பார்ட்டில வந்துட்டு என் தலைவன் மங்கபதியோட என்ட்ரி. ம். என் தலைவன் மங்கபதி என்ன பண்ணான்னா, இந்த மாரி அ வர்றான். வந்துட்டு அந்த ஒரு சின்ன பொண்ணோட ட்ரெஸ்ஸுங்க. சரிங்களா? ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு உட்காந்துட்டு இந்த மாரி அ ஒரு கவுன் போட்டு உட்காந்துருக்குங்க. ஃப்ராகு சரிங்களா? ம். அது வந்து எனக்கு பொறுக்கல. சரிங்களா? இவன் என்ன பண்றான், அப்படியே மன்மத்தலாம் அப்படியே மடக்கி வச்சுக்கிறான். சரிங்களா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு மேல் ஃப்ரெஜைல் ஈகோ தலைவனுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. சரிங்களா?
தலைவன் என்ன பண்றான், அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு வந்து உட்காந்து, அந்த பொண்ணு சாப்பிடும்போது அந்த பொண்ண போட்டு அந்த அரட்டு அரட்டுறான். என்ன? அப்புறம் குடும்பம் என்ன ஆகுறது, அது என்ன ஆகுறதுன்ட்டு டிப்பிக்கல் டயலாக்ஸ். என்ன ஜாதியும் காட்டல. அவ்வளோதான் மேட்ரு. அவன் மங்கப்பொரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம கோளாறு பிடிச்ச அவன் பேர் என்னதுடா? சந்து வந்துட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு "உம்மால வைடா, வைடா ஃபோன கீழ, வைடா" அப்படின்ற மாரி லிட்டரலா கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரும்னு நெனைக்கிறேன் அந்த பொண்ணு ஃபோன. இல்ல, கரெக்ட்டா? அது இல்ல. அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணோனே ம். கஸ்டமர் கேர்ன்னு சொல்லி சொல்றான் மங்கபதி கிட்ட. ஓகே, ஓகே. இன்னும் 2 வாட்டி கால் பண்ணும்போதும் கஸ்டமர் கேர்ன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ம். இது அப்படியே எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஃபிளாஷ்பேக். நெனைக்கிறேன். எனக்கு நான் 9வது படிக்கும்போது இது மாரி வேலைய பார்த்து ஒரு சம்பவம் ஆயிருச்சு. அத இன்னொரு நாள் சொல்றேன் அந்த கதைய. பொண்ணோட அப்பா ஃபோன எடுத்து வேணாம், வேணாம் அது இன்னொரு நாள் எடுத்துக்கிறேன். என்ன இது இப்ப அடுத்து வந்துட்டு தலைவன அடுத்த சீட்ல காட்டுறாய்ங்க. யாரு? நம்ம சந்துவ காட்டுறாய்ங்க. சந்து வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி வேலைய பார்த்து ஒரு சம்பவம் ஆயிருச்சு. அத இன்னொரு நாள் சொல்றேன் அந்த கதைய. பொண்ணோட அப்பா ஃபோன எடுத்து வேணாம், வேணாம் அது வேணாம், வேணாம் அது இன்னொரு நாள் எடுத்துக்கிறேன். என்ன இது இப்ப அடுத்து வந்துட்டு தலைவன அடுத்த சீட்ல காட்டுறாய்ங்க. யாரு? நம்ம சந்துவ காட்டுறாய்ங்க. சந்து வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அ குடும்பத்தெல்லாம் அசிங்கமா பேசிருது. தலைவன் டென்ஷன் ஆகி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காய்ங்க. ஃபோன் அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காய்ங்க. இவ பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது அவனுக்கு டைம் பாஸ் மாரி ஃபோன் அடிச்சு, "நீங்க லாடா இல்ல லாடு லவக்கு தாசா" அப்படின்ற மாரி அந்த பையன போட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப அப்படியே கால் சீனா ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்துட்டு ஒரு சீன் காட்டுறாய்ங்க. சரிங்களா? அந்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம தலைவன் வந்துட்டு பிரபாஸ் எல்லாம் ஒரு ஆளு ஏன்டா பிரபாஸ் எல்லாம் ஒரு ஆளு ஏன்டா அவன் படத்துக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா இவங்க. என்னடா கருமம் இது? சரி முன்னாடி போயிட்டு இவங்கலாம் டான்ஸ் ஆடி டிக்கெட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு உமன் சேஃப்டி பத்தி நம்ம சந்து வந்து அவ்வளோ அழகா வளர்க்குவாரு. எல்லா மேனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆல் மென் அப்படின்றத அவரே வந்துட்டு ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து விளக்கிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப புளிச்சுத்தனமா போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மங்கபதியோட சீன் ஒண்ணு வருமே. அத விட்டீங்களே. ஐயய்யோ! விட்டேனா? என்ன வரும்? அந்த பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு வரும். "டேய் புள்ள, நம்ம குடும்பத்தோட மானத்த நீ தாண்டியா காப்பாத்தணும். உன்னைய உன்ன பார்த்து தான் பார்த்து தான் உன்னோட தம்பி, தங்கச்சிங்கலாம் உன்ன பார்த்து தான் வளருவாங்க. ம், நீ தான் கரெக்ட்டா இருந்துக்கணும். ம். இங்க பாரு, இப்ப அந்த பொண்ணு எனக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? அத கை காட்டுவானுங்க. சரியா? அடுத்து இது போனோனே, அத இன்னொன்னு கை காட்டுவானுங்க. எனக்கு வேல புடிக்காது. பெத்து விட்டுட்டே இருக்குது. ராக்கெட் மாரி. கூவியாங்க. ம். இவனுங்கலாம் தான் வேணாம். ரொம்ப ஓரமா. நெக்ஸ்ட்டு அடுத்த பிரபாஸ் இந்த சீன் நான் சொல்ட்டேன். அதுல வந்து இவன் வந்துட்டு அவன் அந்த சட்டைய போட்டுட்டு ஆடுவான்லடா! தலைவலிடா எனக்கு அந்த சீன்லாம். எதுக்குடா அதெல்லாம் எடுத்து வச்சாங்கன்றது இருந்துச்சு. சரி டிப்பிக்கல் தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் அப்படியே மாறிரும் அந்த பொண்ணு வந்துட்டு. என்ன பண்ணும் அந்த மாரி வந்துட்டு, ப்ரோ நீங்க நல்லவரு ப்ரோ. நான் தெரியாம வந்து உங்க குடும்பத்தலாம் இழுத்து பேசிட்டேன். நீங்க வந்து சூப்பர் ப்ரோ. உன்கிட்ட நான் வந்து இன்னும் பேசணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து லவ் ஆயிரும். சரிங்களா? இவனுக்கு வந்து அந்த பொண்ண நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்ப வந்து இந்த மாரி வந்து எதார்த்தமா, பதார்த்தமா ஒரு விஷயம் நடக்குதுங்க. சரிங்களா? அப்படியே ஃப்ரேம வந்து மாத்துறாய்ங்க கதையில. சரிங்களா? என்ன நடக்குது? நம்ம தலைவன் மங்கப்பதிக்கு ஒரு வேலை வந்திருக்கு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட கூப்ட்டு ஒரு சீட்டு குடுக்குறாங்க. ஏங்க அது பொறுக்கலங்க. அத லவ் லெட்டர்ன்ட்டானுங்கங்க. இந்த மாரி அப்படி லவ் லெட்டர்ன்னு நெனச்சு இவைங்க வந்து தப்பான அலிகேஷன் வச்சு, அவங்க அப்பா வண்டியில வந்து இவைங்க கஞ்சா வச்சுடுறாய்ங்க. கஞ்சா வச்சு அவங்க அப்பாவ ஸ்டேஷனுக்கு கூட்டு போய், என்ன ஐபிசி, என்ன மேட்ச், என்ன டீம்ன்னே தெரியாம அவர உள்ள வச்சுடுறாய்ங்க. உள்ள வச்சுட்டு பையன வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாய்ங்க. நான்லாம் தப்பே பண்ணலல்ல சார். எதுக்கு சார் எங்க அப்பாவ உள்ள வச்சிருக்கீங்கன்னு. தெளிவா கேட்கறான். நான் ஒரு சீட் தான் அங்கிள் குடுத்தேன் கையில அப்படின்றான். அப்போ மங்கப்பதி வந்து வில்லத்தனத்த காட்டுறான். பிரச்சனை பண்றது யார்றா? நான் தான்டா பிரச்சனை பண்ணுவேன். அந்த மாரி வந்துட்டு
உனக்கெல்லாம் தெரியும்டா தம்பி, நீ பண்ணலன்னு. ஆனா ஊரு நம்புதுல்ல, நீ லெட்டர் குடுத்தேன்னு அப்படின்னு பேசுறான். புரியுதுங்களா? இதான் மாப் மென்டாலிட்டி. ம். அந்த மாரி வந்து ரொம்ப அப்படியே போகுது சீனு. இவன் வில்லத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு, "ஏய் சூப்பர்றா! இந்த மாரி வில்லன்ட்டருந்து இவன் எப்படி தப்பிக்க போறான்? கேட் அண்ட் மவுஸ் கேம்" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? நான் என்ன ரொம்ப நெனச்சேன்னா, ம். இவன் வந்து என்ன பண்ண போறான்? அதிகபட்சம் அவன வந்து கம்பியில கட்டி வச்சு அடிக்க போறான். இல்லன்னா, ம் உப்பண்ணா படத்துல வர மாரி அ அ அ அ அ வெட்டிருவான். இந்த மாரி நெனச்சேன். என்ன? அ நான் வந்து அப்படி நெனைக்கிறது தப்பு இல்லல்ல. ஏன்னா டிபிக்கல் தெலுங்கு படம் தான் நெனச்சு நான் பார்த்தேன். ஆமா. இந்த மாரி வந்து நடக்குது. இவங்க வந்து நல்லா கடல போடுறாய்ங்க. என்ன? இவனுக்கு யாருன்னே தெரியல அந்த பொண்ணு. சரிங்களா? இப்ப என்ன பண்றான், அந்த பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டுவாய்ங்கல்ல. அதாவது ம். இந்த சந்து அண்ணா தான் வந்து ரிப்பேர் பண்ணுவாரு. சந்து அண்ணா தான் வந்து ஏசிலாம் மாத்தி விடுவாரு. அவரு எல்லா வேலையும் பாப்பாருடி அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு சொல்லும்ல. ம். அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாரி அவன் வீட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் அடிப்பான். ஜாப் இல்லின்னு அந்த பொண்ணுக்கு. அடிக்கும்போது ரிங்டோன் வந்து இங்க அடிக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பான் பாருங்க. லிட்டரலி கையில குடுத்துட்டேங்க. கரெக்ட்டா அந்த மாரி போட்டு வச்சிருப்பாங்க பிஜிஎம். ஆளு பிரிச்சுட்டாங்க உண்மையிலே. அந்த ஜாபிலி ரிவீலிங் சீன்லாம் சூப்பரா இருக்குங்க. இவ தான் ஜாபிலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாய்ங்க, பீச்ல போய் மீட் பண்ணிக்குவாய்ங்க. எதனால? என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலா அவன் வந்து கேட்பான் இந்த மாரி, நம்ம நேர்ல போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஆஃபிஷியலா தனியா மீட் பண்றது எப்ப அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு சொல்லுவா, நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு. இந்த வாட்டி நீ என்ன பார்த்தது வந்து நேரத்த நீயாவே வந்து உருவாக்கிக்கிட்ட. நேரம் ம். வரும்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. ம். அதுக்கப்புறம் இவன் வந்து 2, 3 நாளுக்கு கால் பண்றான். ஆனா அவ வந்து எடுக்கவே இல்ல. இவனுக்கு ஒரு ம். மாரி ஒரு பதட்டம் வந்துருச்சு. அவளுக்கு என்னாச்சு? ஏதாச்சோ? ஏன் நம்மட்ட பேச மாட்றா? அப்படின்னு. ம். மங்கபதி அதுக்கப்புறம் இவரு இந்நேரம் அதான் இந்நேரம் பில்லி குடுத்திருந்தேன்னு வச்சுக்கோயேன். மங்கபதி போட்டானா அப்படின்னு பேசியிருப்போம். வேணாம். நான் கூட நெனச்சுட்டேன். யாரோ வந்து வெளிய பார்த்து தெரிஞ்ச மங்கபதி வந்து வீட்ல ம். வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டானோன்னு மாரி நெனச்சுட்டு இருந்தேன். ம். எனக்கு அதிலயே பதட்டம் ஆயிருச்சுடா. இவன் வீட்டுக்கு போன கட்டி காமிச்சாங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஆமா. தலைவன் போய் பைக்க நிப்பாட்டிட்டு, பீச்சுக்கு போயிட்டு அந்த பொண்ண போய் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு நிக்கிது. இவனும் வந்துட்டு போய் பக்கத்துல நின்னு பேசுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு கடல் பக்கத்துல தானே, கடல் பக்கத்துல நிக்கும்போது கட்டி பிடிச்சுக்குவாய்ங்க. சரிங்களா? அப்படியே ஆரம்பிக்குது. இவன் "ஏலே ஏலே ஏலே பெண்ட்டா, நீலவாழை எழுது பெண்ட்டா" என்னமோ வருங்க. அதுக்கப்புறம் "கடலென்ன செத்தான கவியன் வீணாத்தான தானான" அப்படின்னு அந்த பாட்டு வரும். நல்லாருக்கும். எனக்கு தெலுங்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மன்னிச்சுக்கோங்க. நல்ல பாட்டு. ஆனா இந்த பாட்டுல அவங்க ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியா இருக்கும்போதும், எனக்குள்ளுக்குள்ள ஒரு மாரி பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆமாடா எவனாச்சும் ஒருத்தன் என்னோட உள்ளது. பார்த்துருவானோ! பொய் எனக்கு சொல்லிருவானோ! இன்னொன்னு தோணுச்சுடா. அந்த ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. நிச்சயம் பண்ணி வைப்பாங்கல்ல. அப்போ ஒருத்தன் வெறிக்க ம். வெறிக்க பார்ப்பான்ல கார்ல. சந்தோஷ் சந்தோஷ் மாரி. அந்த இந்த ம். படத்துல வர சந்தோஷ். ஜீவா படத்துல ஒரு சந்தோஷ்ன்னு ஒருத்தன் காட்டுவாங்கல்ல. அவன மாரி பாப்பான்ல ம். ஒருத்தன். அவனுமே மங்கபதி வருவானான்னு நெனச்சேன்டா நானு. இங்க பாரு ட்ரிபிள் ட்ரிபிள் ரெஃபரன்ஸ். மங்கபதிய வச்சு, அதுக்குள்ள ஒரு லேயர் வச்சு, இதுக்குள்ள ஒரு லேயர். மாஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் எடுக்க ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாய்ங்க. அப்புறம் நல்லாருக்கும். அந்த வென்யூலாம் நல்லாருக்கும். அந்த பாட்டுல காட்டுற வென்யூலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க அந்த என்ன சொல்றது? ஒரு மலை மாரி போயிட்டு அங்க உட்காந்துக்குவாய்ங்கல்ல. அப்போ ஒரு ரேம்ப் ட்ரெயின் மாரி காட்டுவாய்ங்கல்ல. ஆமா. அது நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே. அதுக்கப்புறம் அவிங்க குதிரை ரேஸ் போவாய்ங்க. அப்புறம் ஒரு மலை மலை அடிவாரத்துல உட்காந்துட்டு, "ஐ அம் மென்டலி மேரிட் வித் யூடா" அப்படின்னுவான்ல. இவனும் அதுக்கு அந்த பைத்தியம் லூசுத்தனமா ஒரு ப்ளே பண்ணுவான். அந்த அ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பைத்தியமாயிருவியான்னு. அப்படின்னுவான்ல. அந்த மாரி. அதெல்லாம் நல்லா இருக்கும். மென்டலி மேரிட் வித் யூடான்ற சீன்லாம் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் அவன் அடி வாங்குவான். "ஐயோ! விட்டுருமா" அப்படின்னு அடி வாங்குவான். வேணாம். ம். இப்போ உன் கண்டிஷன் நல்லா இல்ல. அதெல்லாம் ரொம்ப விவரிக்கல நானு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, மென்டல் ஹெல்த்த பத்தி ச்சீ! ம். சக்ஸ். அடுத்து என்னது, இந்த மாரி பேசிக்கிட்டே இருக்காய்ங்க. வீட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிர்லாம் அவங்க அம்மாவுக்கும், தங்கச்சிக்கும். இந்த மாரி இவ தாண்டி என் பொண்டாட்டி. இவன தடுக்க நெனச்சவன் தலையில மண்வெட்டி அப்டின்ற மாரி பேசுறான். அவங்க அம்மாட்டயும், தங்கச்சிட்டயும். அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறாய்ங்க.
அப்புறம் மாட்டிக்கல. நல்லா என்ன சொல்றது? நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாய்ங்க. அங்க இங்க கூட்டி வந்து, இதான்டா என் லவ்வர் அப்படின்னு காட்டிட்டு. அந்த லெஜெண்டரி மேரேஜ் சீனும் லேசா மாண்டேஜ் மாரி காட்டுறாய்ங்க. இந்த இப்போ பொண்ணு இந்த முதல்ல சாரி கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவா. டேய் டேய் இருடா இருடா. அந்த லெஜெண்டரி மேரேஜ் சீன் அத மட்டும் மைண்ட்ல ம். வச்சுக்கோங்க. படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பட் லவ் நெவர் வாஸ் மிஸ்டேக். சி அப்ப நம்ம தலைவன் மங்காபதி வந்துட்டு ஒரு மாரி நோட் பண்றான். அந்த பொண்ணு வந்துட்டு பேசிட்டு இருக்கத. அதுக்கப்புறம் நம்ம தேஜா வந்து சைட் பை சைடு வந்து கேஸ் ஃபைல் ரீட் பண்ணி முடிச்சுட்டு, அதுல இருக்க பிரச்சனையெல்லாம் வந்துட்டு கோவர்தன்ட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. சார் இந்த கேஸ் நம்ம எடுத்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. சரியா? ம். கோவர்தன் வந்துட்டு என்ன பண்றாரு, இல்ல தேஜா இத விட்டுரு தேஜா இது போக்சோ கேஸு அப்படின்றாரு. ஆனா கோவர்தனே இந்த இடத்துல ஒண்ணு காட்டுறாய்ங்க. கோவர்தனே விட்டுறான் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப அது ஒரு டேபுவா தான் பார்க்குறாய்ங்க அவிங்க ஊர்ல இன்னும். அப்படின்றத ஆமா. இன்டைரக்ட்டா காட்டுறாய்ங்க. புரியுதா? ம். இப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம தலைவன் வந்துட்டு ஃபோன் போட்டு வந்து, "நான் உங்கள அப்புறமா கூப்பிடுறேன். கேஸ் ஃபைல்லாம் படிச்சுட்டு இது பண்றேன்" அப்படின்னான். அப்புறம் ரொம்ப கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து கூட பைக்ல வருவான். சரிங்களா? பைக்ல வரும்போது நம்ம புல்லி புச்சர் மாரி ஒரு நண்பர் வந்து என்ன பண்றாரு, அந்த நண்பர் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போயிட்டு ஒரு காண்டம் வாங்கிட்டு வந்து பைக்ல ஏறி உட்காந்துக்கிறாரு. "இந்தா இந்தா மாப்ள" அப்படின்னு கையில குடுக்குறாப்புல. சரியா? இவரு அப்படின்னு துப்பிட்டு அந்த இத காண்டம கீழ போட்டு போயிடுறாரு. சரியா? அப்புறம் வந்துட்டு அந்த ஆப்பிள் வந்து அந்த இவன் சீன்ல பைக்க வர வேண்டியது வந்து லேட்டா வரும்யா. நீங்க முன்னாடியே வந்துட்டு சொல்லணும். வெளிய உட்கார்ந்திருக்கு. பார்த்துட்டு அப்படியே பேசுறாய்ங்க. திடீர்னு மங்கப்பதி ஃப்ரம் நோவேர் எப்படி வருவான்னே தெரியாது. கார்லருந்து வருவான். எனக்கா அந்த நம்ம விஜய் அண்ணா வந்துட்டு போக்கிரி படத்துல டடடடேன், டிடிடின், டடடடேன், டிடிடின் அப்படின்னு வருவான்ல, அந்த மாரி வருவான்டா மங்கப்பதி. என்ன இந்த பொண்ண போயிட்டு ஜாபிலிய போயிட்டு ஒளிஞ்சுக்க சொல்றான். சரியா? ஜாபிலி போயிட்டு ஒளிஞ்சுக்குது. இருந்தாலும் வந்து வீட்லருந்து உள்ள வரும்போது ஜாபிலிய பார்த்த உடனே நம்மாள் மங்கப்பதிக்கு ஹை இன்டென்சிஃபைஸ் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. ம். ஹோம்லேண்ட்ல. ஆக்சுவலி அது அப்படி வராதுங்கய்யா. அவங்க அப்பா வருவான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு போய் உள்ள உட்கார ம். சொல்லுவான். டேய் இந்த படம் பிஹெச்டில பார்த்தேன்டா. அதுலயும் சப்டைட்டில் இல்லடா. இவ்வளவு பேசுறதே நான் அபூர்வம்டா அதெல்லாம். ஒரு தாட்டி பார்த்துட்டு பேசுறேன்டா அத்தனையும். என்னன்னா ஆக்சுவலா அந்த சாங் வரும்போதே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வரும்போது என்ன நடக்கும்னா, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு லஞ்ச் டைம்ல சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவாரு. ஸோ அந்த நேரத்துல வந்து இந்த பொண்ணை உனக்கே தெரியாதா அந்த பார்க்கக்கூடாதுன்னு பொண்ணு உள்ள சொல்லிட்டு இருக்குன்னு? அதான் ம். இவன் அந்த நேரத்துல அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சுட்டு இவங்கெல்லாம் நார்மலா இருக்க மாதிரி நடிச்சுட்டு, அவங்க அப்பா ம். போனதுக்கப்புறம் திரும்ப இவங்க எல்லாம் ஒண்ணா பேசிட்டு ம். இருப்பாங்க. அதே ம். மாதிரி தான் அந்த அன்னைக்கும் அவங்க அப்பா வர நேரம் வரும்போது அந்த பொண்ணை போய் உள்ள ஒளிச்சு வைப்பான். அவங்க ம். அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் மங்கபதி என்ட்ரி கொடுக்கப்ப. ம். ஏன்டா சாப்பிடும்போது இந்த புண்டைக்கு சாப்பிடும்போது என்ன ஏதாவது கட்டில்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த என்ட்ரி கொடுக்கணும் அந்த புண்டை எனக்கு. எப்ப பாருங்க எவனா நிம்மதியா இருக்கானா, டேய் நான் வரேன்டா கிளம்புடா அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சீன் வருங்க. சரியா? நம்ம ஏகே வந்துட்டு அந்த நக்கிள் ட்விஸ்டரை வச்சுட்டு அடிப்பான்ல. அடிச்சு அப்படியே தூக்கி போடுவானுங்க அந்த இத. அது என்னது? டேபிள தூக்கி அடிப்பானுங்க. அந்த இவர் மாரி அந்த தலைவன் வந்துட்டு கோவத்தோட கண்ணுல வெறியோட நின்னுகிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்டே போயிருவாய்ங்க. மங்கபதி கண்ல படாம எல்லாரும். இப்போ என்ன நடக்குது? மங்கபதி வந்துட்டு அந்த பொண்ணு வர்றாங்க. அவ பயந்து பயந்து வருவாங்க. சரிங்களா? இவன் என்ன பண்ணுவான்? டப்புனு ஒரு வயித்துல இருந்து அந்த வீரதீர சூரா படத்துல விக்ரம் வந்து டக்கு டக்குன்னு அந்த கன்ன மாட்டுவான்ல. ஆமா. அந்த மாரி இவன் அப்படியே பெல்ட் இருக்குல்லங்க. பெல்ட்ட டக்குன்னு உருவி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த பொண்ண போட்டு. ஐய்யய்யோ! எனக்கா சங்கடம் மேல சங்கடமா இருக்குங்க அந்த படத்துல. ஐயோ! அந்த சீன்ல எனக்கே அழுகை வந்துருச்சுங்க. பாவம்டா அந்த பொண்ணு விடுங்கடா. அப்படின்ட்டு. அந்த நேரம் வரைக்கும் ஹீரோயின் சுமார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்துட்டு. ரொம்ப அந்த பொண்ணுக்காக கண்ணீர் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கதாபாத்திரத்துக்காக. அப்புறம் என்ன ஆகுது, இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு தப்பா ஸ்டேட்மெண்ட் எழுதி தப்பான ஸ்டேட்மெண்ட் எழுதி அந்த பையன் மேல வந்து இது பண்ணி கேஸ் போடுறாய்ங்க. எஃப்ஐஆர்ல ரொம்ப கேவலமான இதெல்லாம் போடுறாய்ங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றது, ரிமாண்ட் பண்றதெல்லாம் காட்ட போறாய்ங்க. இந்த செக்ஷன் எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேணாமா? இருங்க, இருங்க. எங்கேயோ எழுதி வச்சேனே. நான் சொல்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. அது என்னன்னா அவங்க
ஃபர்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 366A, அதாவது ப்ரொக்ரேஷன் ஆஃப் அ மைனர் கேர்ள். ம், 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 அடுத்தது செக்ஷன் 354A, ம், ம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் அ கேர்ள். ம், நெக்ஸ்ட்டு செக்ஷன் 354B, ம், கிரிமினல் ஃபார்ஸ் அகெயின்ஸ்ட் அ கேர்ள். ம், அடுத்து செக்ஷன் 354C, ம், voyeurism and blackmailing a girl. ம், ம், அடுத்தது செக்ஷன் 354D, அது வந்து ஸ்டாக்கிங் அ கேர்ள். ம். லாஸ்ட்டாக அதாவது செக்ஷன்ஸ் 11 and 12 ஆஃப் போக்சோ ஆக்ட். இதுமே கேட்டிருப்பான். டியூட்டிசிங்லாம் வராது அப்படி கேட்டிருப்பான். இந்த இருந்தும் அதையும் உள்ள எடுத்து போடு. அது ஏங்க கிழங்கு எக்ஸ்ட்ராலாம் வராது அந்த மாதிரி டியூட்டிசிங்லாம் போடக்கூடாது அப்படின்னு இருப்பான். அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த அம்மா அந்த கோர்ட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது அந்த அம்மா என்ன நினைச்சுக்கும், இவன் 11th ஃபெயிலு அப்படின்னு சொல்லிருவான். இந்த மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவன் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. இது வந்து என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கான ரேட்டிங்னால தான் முடியும். இந்த மாதிரி இப்படி இருந்தா இவன் இப்படிதான் அப்படின்றது அவங்க ஊர் சினிமால சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையில ஆமாம். நல்ல நல்ல மூவ் தான். அதாவது அவங்ககிட்ட பெல்ட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க இவனை வந்து ரிமாண்ட் பண்றதுனால இவங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் நாங்க வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், வாங்கி வச்சுக்குவாங்க. பெல்ட் இந்த மாதிரி அவன் போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவான். அவங்க அம்மாவோட அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோ. உள்ள போயிடுவான். ம். அப்போ வந்துட்டு இவங்க இந்த சொந்தக்காரங்கிட்ட வந்துட்டு அந்த சார்ஜ் ஷீட்டு தானங்க அது கையில குடுக்குறது. ஆமாம். சார்ஜ் ஷீட்ட வந்து கையில குடுக்குறாங்க. குடுக்கும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க போய் ஒரு ஒரு லாயர்ட்டயும் கேட்டு பாக்குறாங்க. அப்ப இவங்க ஒரு லாயர்ட்ட போயிட்டு கேக்குறாங்க. அந்த லாயர் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மங்கபதிட்ட காசு வாங்கிருவான். இந்த ஆளு. மங்கபதிட்ட அவன் காசு அந்த அந்த வாங்கிட்டு லாயர் வந்து ஆக்சுவலாக இவங்க அந்த கேஸை காட்டும் போது ஒன்று கேட்பான். இது என்னென்னா, இது என்ன ம், கேஸா இல்லை அவங்க அந்த பையன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்ணுறாங்களான்னு. ம், ம். ஆமாமா. அது வரும். இடையில டயலாக் வரும். ஏங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றது? இவங்க அந்த டிப்பிக்கலா காட்டுற விஷயங்கள் இந்த கோர்ட் ரூம் ட்ராமால இப்ப நீங்க இந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மனிதன் படம் பார்த்தீங்கல்ல? மனிதன் படத்துல ம். ஐ படம் பார்த்துட்டு நான் வந்து நடந்து வந்தேன். அப்படின்னு ஒரு சாட்சி ஒருத்தர் இருப்பாரு. அது கடைசியில வந்து ம். ஃபேக் அந்த ஆளு அப்படின்னுவாய்ங்க. ஆமாம். அது மாரி ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு, ஆ இந்த ஒரு சில படங்கள்ல வந்துட்டு, இன்னொரு லாயர் வந்து இருப்பாரு. அந்த லாயர் வந்து காசு வாங்கிட்டு, இவங்களுக்கே வந்து அந்த லாயருக்கே வந்துட்டு ஆமாம் சாமி பாயிண்ட் வரட்டும்ன்ற மாரி பண்ணுவாய்ங்க. அதுமாரி ஆமாம். காட்டுவாங்க. இது எரிச்சல் ஆகுதுங்க ஒரு ஒரு படத்துலயும். அது ஏன் வைக்கிறாய்ங்க? எதுக்கு வைக்கிறாய்ங்கன்னே தெரியல. இன்னும் கிறிஸ்பி ஏத்தணும்னா நெறைய சீன் இருக்கு. நெறைய எழுதலாம் ஒழுங்கா உட்காந்து. இந்த இது மாரி. ஏன் அது மாரி பண்றாங்க? சரி அடுத்து என்ன சீன் ஆகுது? இந்த மாரி அவங்க போயிட்டு கோர்ட்ல உட்கார்றாய்ங்க. இந்த ஆள் வந்துட்டு ஆமாஞ்சாமி, ஆமாஞ்சாமின்னு ஒண்ணுமே பேசாம வந்துடுறான். இவங்க வந்து ஒரு ஒரு நாள் வந்து ரிமாண்ட் பண்ணி ரிமாண்ட் டேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. கடைசியா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர அன்னைக்கு வந்துட்டு நம்ம தலைவன் வந்து கேஸ குடுக்குறாய்ங்க. கடைசி நாள் வந்துட்டு அதாவது ரிமாண்ட் பண்றதுக்கு மொத நாள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த லாயர் வந்து திட்டி அனுப்புவான் போம்போது. இந்த மாரி வந்துட்டு காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான்டா. அதனால நாங்க வந்து கேஸ் எடுக்க முடியாது. கஷ்டம். நான்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு போயிருவான். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் முடிய போற நாள் அன்னைக்கு யாருமே இல்லன்னா, என்ன தீர்ப்பு குடுப்பாய்ங்க? அடுத்து என்ன ஆகுது? யாரு? நம்ம தலைவன் வந்து நிக்கிறான். இந்த கேஸ்லாம் படிச்சு முடிச்சுட்டு, கோவர்தன் சார் வந்துட்டு இந்த மாரி உங்க கேஸ படிச்சாரு. அவருக்கு அந்த கேஸ் புடிச்சிருக்கு. என் அந்த அசிஸ்டன்ட்டான என்னைய வந்து இந்த கேஸ பார்க்க சொன்னாரு. அப்படின்னு அந்த பசங்க அவங்ககிட்ட பொய் சொல்றாங்க. சரியா? பொய் சொல்லி அனுப்பி விட்டுருவான். ஃப்ரெண்டோட ச்சீ அந்த ஃப்ரெண்டோ சந்துவோட ஃப்ரெண்டையும், சந்துவோட அண்ணனையும் அனுப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து என்ன ஆகுது, லகாரிட்ட வந்துட்டு போய் சொல்லுவான். சரிங்களா? இந்த மாரி வந்துட்டு, நான் வந்துட்டு இந்த மாரி இந்த கேஸ வந்து கோவர்தன் சாருக்கு தெரியாம எடுத்து நடத்தப் போறேன். இதுல என்னால ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்லி முடிப்பான் இன்டர்வல்ங்க அதுக்கப்புறம். சரிங்களா? ஆனால் நம்ம ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இந்த ம், ம். ட்ரோலி தியரி பற்றி நம்ம பேசவே இல்லை. ஆமாமா. ட்ரோலி தியரி வந்து அ நல்லா யூஸ் பண்ணியிருப்பான். அந்த டயத்துல அது என்ன சொல்றது, ரீசென்ட் டயத்துல அந்த ட்ரோலி தியரி வச்சு நெறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க.
அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல, அந்த டைரக்டர். அது வந்து எனக்கே அந்த வந்து கோவர்தன் வந்து ரீசென்ட் டயத்துல அந்த ட்ரோலி தியரிய வச்சு நெறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல, அந்த டைரக்டர். அது வந்து எனக்கே அந்த வந்து கோவர்தன் வந்து தேஜாவோட அவன் எந்த மாதிரி திங்க் பண்ணுறான், அவனோட டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோலி தியரியை வந்து அழகாக யூஸ் ம், பண்ணியிருப்பான். ம். சரியா இருக்குங்க. ஆனா ஒரு கேள்வியும். இந்த ஆமாம். மாரி ஒரு பணக்காரன் இங்கிட்டு படுத்திருப்பான். ஒரு 5 ஏழை மானங்க வந்து இங்கிட்டு படுத்திருப்பாங்க. "நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்கிற தியரிலாம் வந்துட்டு நல்லாருக்கும். ஆனா அது என்ன சொல்றது? டயலாகா இங்க ஊர் மக்கள் பார்க்கும்போது என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஏதோ சீரியஸா ஏதோ பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் படிப்பாங்கல்ல. அதனால வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப அப்படியே இதா இருக்காது. நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 5வது படிக்கிற தங்கச்சி வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "ப்ரோ உங்களுக்கு ஐபிஎல்ல ஆர்சிபி பிடிக்குமா? சிஎஸ்கே பிடிக்குமா?" அப்படின்ற மாரி இருக்கும் நமக்கு. எங்களுக்கு இப்ப நான் புதுசா இருக்கும்ல அதனால. இப்ப வந்து அந்த இது அது என்ன சொல்றது? மெமோ வாங்கிட்டு தலைவன் உள்ள வர்றான். அந்த சீனே சூப்பரா இருக்குங்க. அது சூ சூர்யா சாட்டர்டே படத்துல இவன் வந்துட்டு ஒரு பிஜிஎம் போடுவாங்கல்ல. டான் டடடடன் அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த படத்துக்கு. சூப்பரா சூட் ஆயிருக்கும். அவன் வந்து நடந்து வரும்போது அப்படியே நல்லா இருந்துச்சு அந்த சீனு. இந்த மாரி வந்துட்டு கரெக்ட்டா அந்த ஃபேக்சுவல் எவிடன்ஸ் எல்லாம் உடைச்சனால, ஜட்ஜ்மென்ட் டே வந்து தள்ளி வச்சுர்றாய்ங்க. அடுத்து ரிமாண்டுக்கு வந்து குடுத்துருவாய்ங்க டேட்டு இவைங்களுக்கு. இந்த ஆள் வந்து அடுத்த ப்ரொசீடிங்லயே வந்துட்டு ஜெயிச்சுருவான். யாரு? நம்ம மங்கபதிய வந்து ஐயய்யோ! தேஜா வந்துட்டு அடிச்சு லாவனால. அடுத்து வந்து நம்ம ஆளு இந்த மாரி வெல பேச போவாய்ங்க நம்ம ஆள்ட்ட. அந்த சீன் தெரியுமாங்க? அந்த சீன் ம் பார்த்துருக்கீங்கல்ல? தெரியும். கரெக்ட்டா. பார்த்துருக்கேன் அப்போ பார்த்துருக்கேன். வந்து அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. எப்புட்ன்னா, இவன் பக்கத்துல மங்கபதி வந்து கார்லருந்து அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த என்ன சொல்றது, இந்த ஹர்ஷ்வர்தன் தானே இல்ல இல்ல தம்முன்ற தாமு கேரக்டர் வந்து தாமு. ம். தாமு வந்துட்டு இந்த மாரி, "ஏய் வந்துடுறா, என் சைடு வந்துரு, நான் உனக்கு காசு நெறையா தரேன். எதுக்கு இந்த வாட்ச்மேன் பையனுக்கு வந்துட்டு வாதாடுற?" அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன சொல்றது, அந்த இத எடுத்து தட்டிட்டு போவானுங்க. அதெல்லாம் சூப்பர் சீனுங்க உண்மையிலே. அதான் சொல்றேனே, அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்கலாம். சூர்யா சாட்டர்டே பிஜிஎம் வந்து நானி வாங்கி அது இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரா சூட் இந்த ஆயிருக்கும். சீன் இன்னும் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கும். ம். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் நடக்கிற ப்ரொசீடிங்ல என்ன பண்றாய்ங்க, பழைய ஆதார காட்டியிருப்பாய்ங்கல்லங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பேசுன மாரி, இந்த பொண்ணு வந்துட்டு இவன் வந்து வந்து ஃப்ரெண்டு. தேஜா வந்து தாமு கிட்ட கேட்பான். ம், ஃபர்ஸ்ட்டு அவனை தாமுவை என்கொயரி பண்ணணும்னு சொல்லி கேட்டு கொஷின் ம், பண்ணணும்னு சொல்லி கேட்டு ம், தாமு கிட்ட ஒரு கொஷின் கேட்பேன். இந்த மாதிரி இன்னைக்கு காலைல கோர்ட்க்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு. அவன் வந்து ம், எங்கேயும் இல்லை, நான் நேரம் இங்கே தான் வந்தேன்னு. அப்போ ம், தேஜா கேட்பான், இன்னைக்கு காலைல நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் போயிருந்தீங்க அப்படின்னு. ம், அப்போ இவன் வந்து சரி நான் போயிருந்தேன், என்ன ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். ம், அதுக்கப்புறம் இவன் தேஜா கேட்பான், சரி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போனீங்கன்னு. இவன் கேட்பான், ம், இவன் தாமு கேட்பான், ஆஃப்கோர்ஸ் ம், பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு நம்ம எதுக்கு போவோம், பெட்ரோல் வாங்குறதுக்கு தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு ம், தேஜா சொல்லுவான், ஆனால் உங்கள் கார் வந்து டீசல் யூஸ் பண்ணுற கார் ஆச்சே, அது அதுக்கு வந்து எப்படி பெட்ரோல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான். ம், அதுக்கு தாமு வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் டீசல்லாம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ம், அவன் சொல்லுவான், அவன் கீழே வீட்டில் வந்து ஒரு பைக் ஒன்று இருக்குது, அந்த பைக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பெட்ரோல் வாங்கினேன் அப்படின்னு. அந்த ம், பைக்கை எடுத்துகிட்டு என்னால் பெட்ரோல் ஸ்டேஷன் போக முடியாது, அதனால பெட்ரோல் ஸ்டேஷன் போய் அங்கே டீசல் வாங்கி அதை வீட்டில் இருக்கிற அந்த பைக்கில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கினேன் ம், அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ம். இவன் தேஜா வந்து என்ன சொல்லுவான்னா, அது இல்லை, அது ஃபுலிஷ் ஸ்டோரி. அது என்னன்னா, அவருக்கும் ஏதோ குரோசரிஸ் மளிகை ஓனருக்கும் ஒரு கடைக்காரன். ஃபைட் இருக்கு. ம், ம். என்னங்க? ஏதோ மளிகை கடைக்காரனுக்கும் ஃபைட்டு அப்படின்னு. அதுல கடைய ஆ, கொளுத்திருவாய்ங்க. அந்த அந்த சண்டைனால நீ கடையை கழுத்துறதுக்காக தான் டீசல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தேஜா கேட்கும். தாமு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது. தேஜா சொல்றேன், கண்டிப்பா நீங்க அதுக்கு தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. தாமு வந்து இல்லை, நான் அதுக்காக பண்ணலை அப்படின்னு ம், சொல்லவும், அப்படியே இருந்தாலுமே நான் கொளுத்திருந்தா தான் அது வந்து கிரைம் ஆகும், வாங்குறது ம், வந்து கிரைம் இல்லை அப்படின்னு சொல்றான். ம், அதுக்கு தேஜா அப்பதாங்க சொல்றான், அதே மாதிரி தான் காண்டம் யூஸ் பண்ணியிருந்தா தான் அது கிரைம், ம். வாங்கியிருந்தா அது கிரைம் இல்லை. அதே மாரிங்க இது இது அப்படியே வச்சுக்கிறேன்.
இத வந்து ஒரு சில சங்கி பயலுக இருப்பாய்ங்க. இவங்களுக்கு சமர்ப்பணம். இந்த பெரியார் வந்துட்டு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு. 35 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு. 90 வயசு இருக்கும்போது அப்புட்றாய்ங்கல்ல. ம். ம். அவங்களுக்கு இது சமர்ப்பணம். வந்துட்டு அதனால தான் ம். கல்யாணம் பண்ணாரு அப்புட்றாய்ங்கல்ல. அவைங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன ரீசன் தேடுங்கடா. போங்கடா டேய். ஆனா ஊனா வந்துட்டு பாயிண்ட்லெஸ்ஸா வந்துட்டு, பெரியார் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணாருல்ல அப்படின்னு அழுகுறாய்ங்க. அடுத்த இந்த இடத்துல ஜட்ஜ்மென்ட்ல தான் வந்து இந்த ம், இடத்துல தான் அந்த ஆக்சுவல் காண்டம் சீனே வரும். ம். என்னன்னா, அது ப்ரீவியஸா ஒத்துக்கூடாது. வந்த சீன்ல என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் மெடிக்கல் ஷாப்ல என்னமோ வாங்க போறேன்னு சொல்லிட்டு, அந்த சீன் வந்து என்ன வாங்குறான்னு காட்டாம கட் பண்ணி போயிருப்பாங்க. இங்க ம், தான் ஆக்சுவலா வந்து காண்டம் வாங்கிட்டு சந்து கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து குடுப்பான். அது வந்து ம், உனக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன். நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்கவும், இத பார்த்தோனே, எப்ப பார்த்தாலும் நீ வந்து காஜியா தான் யூஸ்பியன்னு சொல்லிட்டு, அவன் காண்டம தூக்கி ரோட்லயே வீசிட்டு அவன் போயிடுறான். ஸோ இத ம், வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து அங்க அங்க கோர்ட்ல வந்து சொல்றான். இந்த மாரி அவன் ம், வீசிட்டு போயிட்டான். ஸோ அத காண்டம் வந்து அவன் யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் நெறைய இந்த சாட்சி எல்லாமே வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசின எல்லா சாட்சிகளையும் கூப்ட்டு, அது என்னன்னா ப்ரீவியஸா நடந்த அந்த எல்லா இதுலயும் வந்து ஒரு 3 பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பஸ் ஸ்டாப்ல வந்து சிம்மாசனம் அந்த ஊர் பேர் சந்து வந்து சிம்மாசனம். அது என்ன ஊர் சிம்மாச்சலத்துலருந்து பேரு? வந்தவங்க. சிம்மாச்சலத்துல இருந்து வந்து சிம்மாச்சலம் கோயில்ல தரிசிச்சுட்டு வர்ற வழியில பஸ் ஸ்டாப்ல வந்து சந்து வந்து ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ண வந்து வலுக்கட்டாயமா வந்து பைக்ல ம், இழுத்து கூட்டு போற மாரி பார்த்தோம். அந்த ம். பொண்ணு யாரு அப்படின்னு க்ளோஸா பார்க்கும்போது தான், அந்த அந்த வயசானவர் பேர் என்னங்க? அவர் பேரா தெரியலைங்க. என்னமோ ஐயான்னுவாய்ங்க. அது என்னமோ தேவயில்லாத பேத்தி அப்படின்னு. ம். அது ஆ இந்த தெரியும். இந்த பெர்சனோட பேத்தி மாரி தெரிஞ்சுச்சு. ம், ம், அதனால தான் நான் உடனே வந்து அவருக்கு கால் பண்ணி இந்த மாரி சொன்னேன். ம், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அவங்க என்ன தேடி புடிச்சு வீட்டுக்கு வரும்போது, அந்த பொண்ண நாங்க ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு 3 ம். பேர் வந்து அவனுக்கு அந்த சந்துவுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. மீராவாழி ராமச்சந்திரா. அவர் பேர் வந்து அவ்வளோ மீராவாழி ராமச்சந்திரா. ம். சொல்லுங்க. அந்த பேர அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஞாபகமே இல்ல. அப்படிதாங்க சொல்லுவாரு. ராமச்சந்திரன் ஐயா அப்படின்னுவாங்க படத்துல. ராமச்சந்திர ஐயர்னே வச்சுக்கோ. ம், அதான் அந்த பேசின 3 பேர்ல வந்து பேசினவன் பேர் வந்து தேவுடு பாபு. ம். அவன கூப்பிட்டுட்டு அவன்ட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாரி நீங்க வந்து இந்த என்ன டெம்பிள்ங்க இப்ப சொன்னது? சிம்மாச்சலம் டெம்பிள் என்னமோ சொல்லுவாங்க. ம், சிம்மாச்சலம் டெம்பிளுக்கு கிளம்புறதுக்கு உங்க ஊர்லேருந்து எத்தன மணிக்கு கிளம்புனீங்க? அப்படின்னு கேட்கான். ஸோ ம், தேவுடு பாபு வந்து ஒரு 6 மணி போல கிளம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்றான். ம். இந்த 21 நிமிஷம் ஊர்ல தான். இருந்து 21 நிமிஷம் ம், நட்டுங்க. விசாகப்பட்டினத்தோட டிராஃபிக்க சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா நெறையாவே இருக்கும் டிஸ்டன்ஸு. ம். அவன் என்ன சொன்னான், ஊர்ல இருந்து இங்க சிம்மாச்சலம் கோயிலுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும் ம், அப்படின்றான். ம், அதுக்கப்புறம் கோயில் மேல ஏறி இறங்குறதுக்கு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆகுது ம், அப்படின்னு சொல்லவும், இப்ப 6 ஹவர்ஸ் மேல ஏறி இறங்குறது ஆல்மோஸ்ட் ஒரு 7 1/2 ஹவர்ஸ் எடுக்குது. ம், ஸோ இந்த 7 1/2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க 12 மார்னிங் ஒரு 12 மணிக்கு அவன ம், உங்க 2 பேத்த பஸ் ஸ்டாப்ல பார்த்துருக்கீங்கன்னா, எத்தன ம், மணிக்கு உங்க ஊர்லேருந்து நீங்க கிளம்புனீங்கன்னு கேட்கும்போது, அவன் வந்து காலையில ஒரு 6 மணிக்கு நாங்க கிளம்புனோம் ம், அப்படின்னு சொல்றான். ஸோ 6 மணியான்னு கேட்டுட்டு அவன அவன போக சொல்லிட்டு அடுத்த சாட்சி சொன்ன ராமு நாயுடுன்ற ஒரு விட்னஸ வந்து அவன் கூப்பிடுறான். ம். அந்த ராமு நாயுடு கிட்ட வந்து வில்லேஜ்லேருந்து நீங்க எத்தன மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அவ்வளோலாம் வேணாங்க. "அ ஒரு 8:30, 7:30 இருக்குங்க. அப்படிதான் சொல்லியிருப்பான். 8:30 ஓகே சொல்லியிருப்பான் ஆமா. கரெக்ட்டா. ஒரு 8:30 அப்படின்னு சொல்லியிருப்பான். ம், அதுக்கடுத்து இன்னொரு விட்னஸ் கூப்பிடும்போது அவன்ட்ட கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லல. ம், அப்ப தேஜா ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்றான்னா, இதுக்கு ம், முன்னாடி வந்த விட்னஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் அங்க சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ம், ஆனா இந்த விட்னஸ்க்கு வந்து எதுவுமே தெரியல. ம், அதுக்கப்புறம் இந்த மாரி இப்ப இந்த 3 பேருமே இந்த 3 பேருக்குமே அந்த பையன் வந்து எந்த கலர் சட்டை போட்டிருக்கான்னு ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான்னு ஞாபகம் இருக்கு. அதுவும் கருப்பு கலர் பைக்ல தான் போயிருக்காங்க ஞாபகம் இருக்கு. ம், இத்தனையும் கரெக்ட்டா அந்த 3 பேருக்கும் ஞாபகம் இருக்கும்போது, எப்படி இந்த 3 பேருக்கும் அவங்க சொந்த ஊர்லேருந்து கிளம்புன அந்த டைம் வந்து ஞாபகம் இல்லாம இருக்கலாம்? இதுல ம். வந்து எதுவும் தப்பா உங்களுக்கு தெரியலையா யுவர் ஆனர்? அப்படின்னு தேஜா வந்து கேட்குறான்.
ம், ம், ம். அது போக இதுக்கப்புறம் அந்த ம், ம். சொல்லுங்க. அந்த மறுபடியும் நான் சொல்றேன், அந்த ஜாபிலியோட அந்த ஃப்ரெண்டோட எவிடன்ஸ் எடுப்பாய்ங்கங்க. எவிடன்ஸ்ல மறுபடியும் வந்து அத ப்ரூவ் பண்ணுவாய்ங்க. இந்த மாரி வந்துட்டு கரெக்ட்டா இருக்கு. அது எப்படி சொல்லணும்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, நானும் அந்த பொண்ணு வந்துட்டு மே 6ஆம் தேதியா? இல்ல, இல்ல. சம்திங் ஏதோ டேட்ல நாங்க நடந்து தான் போனோம். அந்த பொண்ணு வந்துட்டு சந்து அண்ணாவோட வீட்டு வந்தோனே திரும்பிட்டா. நான் வந்துட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்றத கரெக்ட்டா சொல்லணும். அந்த வீடியோ ஆமா, ஸ்டேட்மெண்ட்ல. ஆமா. இந்த இந்த வீடியோ விட்னஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த 3 பேரும் வந்து சொன்ன சாட்சி வந்து பொய்ன்னு சொல்லி அந்த இடத்துல தேஜா ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தாமு வந்து ஆக்சுவலா தேஜா வந்து இந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் குடுக்குறான். ஆமாமா. அந்த ஆனா பெயில் அதுக்கப் கிடைக்காது. அது கஷ்டம் அப்படின்னுவான். ஆமா. அதனால அவன் அந்த அந்த பெயிலுக்கு ரிக்வெஸ்ட் குடுக்குறதே வந்து அவன் வந்து ரிக்வெஸ்ட் குடுக்க மாட்டான். ஏன்னா சான்ஸ் ம், இல்லன்றதுனால. ம், ஸோ அதுக்கப்புறம் தாமுட்ட வந்து அதுக்கு அந்த இன்சிடென்ட்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு எதுவும் சோர்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது, அவன் எதுவும் இல்ல. எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்கும்போது, அவர் வந்து ஹியரிங்க வந்து தள்ளி வைக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஹீலிங் தள்ளி வைக்கும்போது சரியான ஒரு சீனுங்க. அதாவது எப்புட்ன்னா, எப்படியோ தேடி அவிங்க மண்டபத்துல சுத்தி திரிஞ்சப்ப, ஒரு ரூமுக்குள்ள போயிருக்காய்ங்கங்க 2 பேரும். என்ன இந்த பொண்ணு நம்ம அந்த ரூம்குள்ள போகவும், அந்த ஃபாலோ பண்ணி அந்த பையனும் அந்த ரூம்குள்ள போயிட்டு, ஒரு போனோனே ஐயையோ! 16 நிமிஷம் அந்த டோபி ராமா ஒரு எபிசோட்ல, "ஐயோ சார் லைஃப் முடிஞ்சுது" அந்த மாரி சொல்லுவார்ல. அ அந்த மாரி அ இருந்துங்க. கோர்ட்ல இருக்க எல்லாரும் இருந்துட்டு ஐயையோ! அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. தேஜாவுமே முடிவே பண்ணிட்டான். எங்களுக்குள்ள வந்து அவனே அவங்க முடிவே செக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பண்ணிட்டேன். ஏங்க இங்க பாருங்க. அவன் முடிவே பண்ணிட்டாங்க. போச்சு, ஓகே, முடிஞ்சிருச்சு. தெரியாம பண்ணிட்டோமே அப்படின்ற மாரி அவனும் வந்துட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் இவனோட டிராபேக்க பத்தி கோவர்தன் வந்து சொல்ல வருவாரு. கரெக்ட்டா. அது ஆக்சுவலா கோவர்தன் இவ்வளோ நேரம் பொய் சொல்லியிருந்ததும், இந்த ஒரு லாயர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி கோவர்தன்ட்ட கேட்பாரு. இந்த மாரி உங்க ம், ஜூனியர் ஒருத்தர் வந்து இங்க வந்து ஒரு கேஸ்க்கு இது பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ட்ட ம், இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்காரு. ம், அப்பதான் வந்து அவரு இத சஸ்பெக்ட் பண்ணி லாரி கிட்ட கேட்கும்போது தான் அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்றான். ம். அதுக்கப்புறம் கோவர்தனும் லாரியும் சேர்ந்து தேஜாவோட ஊருக்கு வந்து போறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மங்கபதி மண்டபத்துக்கு போவான் கரெக்ட்டா? ஆக்சுவலா இடையில. அ. என் மங்கபதி இந்த மண்டபத்துக்கு போயிட்டு ஃபுட்டேஜ் வாங்கி வச்சுக்குவான். அது ப்ரீக்வல்ல நடக்கிறதெல்லாம் அப்படி காட்டியிருப்பாங்க. ஆனா மண்டபம் ஃபுட்டேஜ்லாம் இதுக்கப்புறம் தானே வரும். என்ன ஏன் இல்லங்க. அந்த அ இது ப்ரீக்வல் மாரி காட்டுவாய்ங்கங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குனது எல்லாத்தையும். இல்ல அது இருங்க. இருங்க ஆமாமா. பார்க்கலாம். அந்த 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 போலீஸ் ஆஃபீசர் கேட்கும்போது அவன் சொல்றது தானே. ம், 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 ஆமா. அது என்னன்னா, இந்த அ சந்து வந்து முதல்ல மாட்டிக்கிறதே எப்படின்னா, இந்த மண்டபத்தில இந்த ஃபுட்டேஜ் வந்து ம், ஒருத்தன் வந்து மங்கபதி கிட்ட காட்ட வந்து, அத ம், பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஜாபிலியோட ம், ஃபோன் நம்பர்லேருந்து யார் வந்து அதிகமா கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ம், சொல்லி போலீஸ் கிட்ட கேட்கும்போது, ம், ஒருத்தன் தான் ரொம்ப கால் பண்ணியிருக்கான். அது யாருன்னா, அது ம், வந்து அந்த பையன் பேர் வந்து சந்து. அவன் வந்து ம், இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன ம், உடனே அவன் மங்கப்பதி வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு, அவங்க மாமாவையும், ஜாபிலியோடைய அம்மாவையும் கூட்டிட்டு, அந்த பையன் ம், வீட்டுக்கு நேரா போறாங்க. ம், இந்த பையன் வீட்டுக்கு போய் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு தான் அவன் வந்து அந்த லேப்டாப்ல அந்த ஃபுட்டேஜே அவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. ம், காட்டிட்டு சொல்றாங்க, இந்த மாரி ஜாபிலி இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டான்ற மாரி அவங்களுக்கு சொன்னாலுமே, அவன் சொல்றான் இந்த மாரி அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து அந்த பையன் வீட்ல தான் இருக்கா. ம், அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் வந்து சொல்றாரு, இந்த மாரி உள்ள தான் இருக்கான்னா, நம்ம ஏன் வெளிய இருக்கோம்? உள்ள போய் ஜாபிலிய கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, மங்கமதி சொல்றேன், இருங்க போலீஸ் வரட்டும். நம்ம ஒண்ணாவே உள்ள போலாம் அப்படின்னு. இவங்க ம், போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, போலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்த அந்த சீன். ம், ம், சந்து வந்து அரெஸ்ட் பண்ணி போடுற அந்த சீன். ம். என்னமா ஸ்டேஜிங் பண்ணி எழுதியிருக்கான் பாருங்க. அந்த இடத்துலயே அவ்வளோ அழகா. ஆமா. அது எப்படி கிடைக்குது? இது எப்படி வந்து இது பண்ணுதுன்றது. இந்த வீடியோ ஃபுட்டேஜ பார்த்ததுக்கப்புறம் தேஜா வந்து அவன் சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுறான். என்ன ம், ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம், அதுக்கப்புறம் தான் சொன்ன அந்த கோவர்தனுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து, லாரிய கூப்ட்டு இந்த தேஜாவோட வீட்டுக்கே அவன் போறான். ம், போயிட்டு இந்த கேஸ் விஷயமா கோ தேஜா கிட்ட கேட்கும்போது தான் அந்த ட்ரோலி தியரிய பத்தி சொல்றான். இந்த மாரி ம், ட்ரோலி தியரிய பத்தி அவன் கேட்டது வந்து,
தேஜாவோட ஜட்ஜ்மெண்டல பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். தேஜா ம். வந்து ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு பெர்சன். இந்த பிரில்லியன்ட்டான அந்த பெர்சன் ஆனா வந்து அவனுக்கு எதுவா இந்த இருந்தாலுமே வந்து அ, அ. அவன் சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. இன்ஸ்டன்ட்டா ரிவ்யூ கேட்க ஆசைப்படுறான். சொல்லணும்னு இல்ல ஆசைப்படுறான். இன்ஸ்டன்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சீக்கிரமா இறங்கிடுறான். ம், ம், இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, அது ஏன் அப்படின்னு கேட்காம, இன்ஸ்டன்ட்டா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு ஒரு டிசிஷன்ல இறங்கிடுறான். ஒரு ம், பிரில்லியன்ட்டான ஒரு பெர்சன் வந்து இந்த இன்ஸ்டன்ட்டான டிசிஷன் எடுக்கிறது வந்து அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ம், ஒரு லாவோட பேசிக்கோட திங் என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்கணும். ஏன்? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஏன் நடந்துச்சு? எதுக்கு நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அப்படின்ற கேள்வி கேட்கணும். இது கேட்காம நம்ம டிசிஷன் இறங்கக்கூடாது. அப்படின்னு கோவர்தன் நிறைய அட்வைஸ்லாம் தேஜாட்ட குடுக்குறான். அப்புறம் வந்து இடையில வந்து நம்ம இந்த சீன்லாம் காட்டுறாய்ங்க. அவன் ஜெயில்ல இருக்க சீனு. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ வெறிச்சோடி போய் கிடக்கு அப்டின்லாம் காட்டுறாய்ங்க. அப்புறம் இந்த பொண்ணு இந்த தங்கச்சி இருக்குல்லங்க, இவனோட சந்துவோட தங்கச்சி வந்து போய் அழுகுங்க. ம், இவங்க வீட்ல உட்காந்து ஏம்மா அழுகுறன்னு கேட்டோனே, என்னைய வந்து கலாய்க்கிறாய்ங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு வந்துட்டு பொண்ணும் அண்ணனும் வந்து ரூம்குள்ள போனத வச்சு கலாய்க்கிறாய்ங்க என்னைய. அப்டின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். டீட்டெயிலா உங்களுக்கு தெரியுமா? டீட்டெயிலா சரிங்க. ஆக்சுவலி அவ்வளோதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். ம், அந்த அந்த பையன் வந்து இடிச்சதுக்கப்புறம், உங்க அண்ணனே இப்படி பண்ணும்போது, நான் பண்றது என்ன தப்பா? அப்படின்னு அந்த பையன் கேட்டிருப்பான். ம். இதுலருந்து இன்னும் ஒரு சில பொண்ண எனக்கு திட்டிக்கிறேன். டேய்! இந்த நான் சொல்றேன் ஒருத்தன் வெட்டு வாங்கிட்டான் சரியா? ஒரு ஜாதியில இருக்க ஒரு பையன் வந்து வெட்டு வாங்கிட்டான். சரி, என்ன அவன் தப்பே பண்ணல. அவன் வெட்டு வாங்கிட்டான். அவன் 12வது முடிச்சுட்டான். சரி, அதுல விட்டு மீண்டு வந்து 12வது முடிச்சுட்டான். எல்லாம் பண்ணிட்டான். என்ன, அவன் மறுபடியும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கான். என்ன, அவன் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் அவன வெட்டுறாய்ங்க. என்ன, ம், அதுக்கு அவரு ஒரு தியரி எழுதுறீங்க. என்னடா தியரி எழுதுறீங்க? டிண்டர் என்னது கிரைண்டர் எனும் செயலியில் வேற்று பாலினத்தவருடன் உறவில் இருக்கிறார் இவர். என்னது அந்த பேர் போட மாட்டேன். ம், ம், அப்படின்றது ஒரு தியரியும் இஷ்டத்துக்கு. ம், போலீஸ் குடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அழகா இருக்கு இன்ஸ்டாகிராம்னு. என்ன, அவர் ம், ஏன் போனாரு? ஏன் வந்து செக்யூரிட்டி பிரீச்சர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு கையில குடுத்துட்டு போனாரு போலீஸ்ட்ட அப்படின்றதெல்லாம் தெளிவா போட்டிருக்கு. அது ஒரு பர்சனல் மீட்டிங். ம். அதனால அவர் போனாரு அப்படிலாம் போட்டிருக்கு. இவனுங்க வந்துட்டு பாலிமர் காரனும் இவனுங்க டேய் இந்த வீடியோ ரிப்போர்ட் அடிச்சா கூட தூக்குங்கடா. எனக்கு கவலவே கிடையாது. என்ன? ம்? பூண்டையா? நீ பேசுங்க. நல்லா அக்யூசேஷனா வைக்கிறாய்ங்கங்க. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ம், அது நம்ம பேசும்போது ஒரு சீன் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். ம், என்னன்னா, தேஜா வந்து போனதுக்கப்புறம் அந்த சந்துவோட அந்த அண்ணனும், ஃப்ரெண்டும் வந்து அதுக்கப்புறம் ம். என்ன பண்றதுன்னு தெரியாம, அதே டீ கடை முன்னாடி உட்காந்துருக்கும்போது, இன்னொரு லாயர் வந்து சொல்றாரு, "இந்த கேஸ்ல இதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இதுக்கு அந்த அப்புறம் பையன தானே வந்து இது அப்புறம் இல்ல தானே அது வருது. முன்னாடியே வந்துரும். இது முன்னாடியே ம், வந்துருமே. ம், அவங்க வாபஸ் கேஸ் வந்து வாபஸ் வாங்குறது தான் ஒரே வழி உங்க பையன காப்பாத்துறதுக்கு" அப்படின்னு. ம். அதனால அப்புறம் அவங்க ஃபேமிலிலாம் கூட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த லாயர் சொல்லவும், இவங்க ம், வந்து நேரா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த ம், வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு ஜாபலியோட அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து மங்கபதி அந்த இடத்துக்கு வரான் வீட்டுக்கு. ம், வீட்டுக்கு வந்தோனே இவங்கலாம் ஏன் வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன இவங்க வந்து உறவு கொண்டாட போறீங்களா? அப்படின்னு கேட்குறான். ம். இவங்க வந்து அவன் அவன் கழுத்து வரைக்கும் சொல்ட்டான்டா. இதுதான் விஷயம் அப்படின்னு. கேஸ்ட் தான் விஷயம்ன்றத சொல்ட்டான்டா. ஆனா அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. சரியா? ம், அவைங்க ஊர்ல இதான்டா பிரச்சனையே. இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அவைங்களால. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காய்ங்க. போக போக அவைங்களுக்கு போயிரும். ப பழகிருவாய்ங்க. பேசிருவாய்ங்க. மங்கபதி இப்படி சொன்னோனே சந்துவோட அப்பாவும், அம்மா 2 பேருமே கால்ல விழுந்து அவங்ககிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ம், மன்னிச்சிடுங்க. என் பையன் வந்து இதுக்கு மேல இந்த மாரி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு. அப்ப அவன் ம், சொல்றான், இதெல்லாம் வந்து என் பொண்ணோட வந்து பழகுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ம், இந்த மாரிலாம் சொல்லி நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த இந்த கேஸ நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்கள அப்படியே ஒரு மாரி எட்டி உதைச்சுட்டு அவன் போயிடுறான். ஆமா. அதுக்கப்புறம் தான் நம்ம பேசின இந்த சீன்லாம் வருது. இந்த தேஜா போனதுக்கப்புறம் இந்த அம்முவும், மங்கபதியும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க, இவன் வரமாட்டான் அப்படின்னு. ம், அவங்க வரமாட்டான்ற தைரியத்தில அன்னைக்கு ஹியரிங்ல வந்து இவங்க 2 பேரும் உட்காரும்போது, ம், அந்த இடத்துல தேஜா அங்க மாஸா உள்ள வரான். ம். இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரீஇன்ட்ரோடியூசிங் தேஜா அப்படின்னு வரானாம் தலைவன்.
ஆவேசம் படத்துல கட்டுற மாரி. சூப்பர் சீன் அதெல்லாம். ஒரு இதையும் பத்தி அந்த போலீஸ் கிட்ட கேட்பேன். அந்த போலீஸ் ஒரு மாரி ஆயிருவாங்க. உண்மையிலே. ஹியரிங்கில் வந்து இருங்க. தாம் செக்ஷன் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? ஹியரிங்கில் வந்து தாம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி லாஸ்ட் ஹியரிங்கில் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி அந்த சந்துக்கு அகேன்ஸ்டான செக்ஷன்ஸ்லாம் வந்து ஆல்டர் பண்ணி அடுத்த ஹியரிங் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதான் இந்த ஹியரிங்கில் வந்து அவன் இந்த செக்ஷன்ஸ்லாம் ஆல்டர் பண்ணிட்டு சொல்லுவான். அது என்னென்னா, நியூலி ஆடட் செக்ஷன்ஸ்லாம் வந்து என்னென்னா ஐபிசி செக்ஷன் 376 சப்செக்ஷன் 2 ரேப் ஆஃப் அ கேர்ள். ம். அதுக்கப்புறம் செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட். ம். ம். அந்த கேர்ள் வந்து மைனராக இருக்கிறனால இந்த இந்த ஆக்டை வந்து அவன் மேலே எக்ஸ்ட்ராவை வந்து ஆல்டர் பண்ணுறாங்க. அவன் அதுக்கப்புறம் தேஜா வந்து அடுத்த ஹியரிங்க்கு வந்து ப்ளீட் பண்ணி இது கேட்கும்போது தான் ஜட்ஜ் வந்து அடுத்த ஹியரிங்க்கு வந்து டைம் கொடுத்துட்றாரு. ம். ஸோ அடுத்த ஹியரிங்கில் வந்து அவர் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண இன்ஸ்பெக்டர் தான் வந்து ம். கொஷின் கேட்குறாரு. சிஐ ரமேஷ் ஷெட்டி கிட்ட வந்து ஐபிசி செக்ஷன் 376 சப்செக்ஷன் 2 ரேப் ஆஃப் கேர்ள், அதுக்கப்புறம் போக்சோ செக்ஷன் 6 இது வந்து எதனால் வந்து நீங்கள் வந்து அக்யூஸ் மேலே வந்து அக்யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த அக்யூஸ்ட் வந்து மைனர்களோட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டான்றதுனால தான் ம். இந்தியன் பெனல் கோட் பெனல் கோட் படி வந்து செக்ஸ் வித் மைனர்கள் வந்து கன்சிடர் எஸ் ரேப் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால தான் வந்து அவன் மேலே நாங்கள் வந்து இந்த இதை வந்து ஃபைல் பண்ணோம் அப்படின்னு. ஸோ தேஜா ம். கேட்குறான், ஸோ நீங்கள் எதனால் வந்து இந்த அவங்க செக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்ற எதை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ் கேட்குற அந்த மாதிரி என்ன சார் சொல்கிறீங்க, எல்லாருமே தான் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டாங்களே அப்படின்னு. இப்போ ம். கேட்குறேன், வீடியோ ஃபுட்டேஜில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் பொண்ணும் ரூம்குள்ளே போகிறாங்க. ம். அதை வந்து அதுக்கப்புறம் 16 நிமிஷம் கழித்து அந்த 2 பேருமே வந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ம். ஸோ தேஜா கேட்குறான், 16 நிமிஷம் உள்ளே இருந்ததுனால அவங்க வந்து செக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா அப்படின்னு ம். கேட்குறப்போ இவன் சொல்கிறான், ஆமாம், அதை தவிர வேறு என்ன பாசிபிலிட்டி நம்ம யோசிக்க முடியும், ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் தனியாக இருக்காங்கன்னா அதுவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு எசம்ஷன்லேயே அவன் சொல்கிறான். ம். இங்க பாருங்க. ஒரு ஸோ மங்கபதி மட்டும் ஜட்ஜா இருந்து இல்ல. மங்கபதி மட்டும் டிஸ்டோபியன் வேர்ல்ட்ல ஒரு ஜட்ஜா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். கட்டி வச்சு சந்து அடிச்சுட்டே இருக்கும்போது கேள்வி கேட்பான். இஸ் யுவர் டிக் இஸ் கிரேட்டர் தென் மீ மீ அப்படின்னுட்டு நோ அப்படின்னு வெட்டி போட்டுருவாங்க. அந்த அளவு சைக்கோபதியாங்க இவன். இந்த அவன் மங்கபதின்றவன். ஜட்ஜாக இருந்தால் ஏறிங்க தாண்டி இருக்காது. ஒரு பொண்ணே இல்ல போ அப்படின்றான். ஹியரிங்லாம் கிடையாது. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்த உடனே கழுத்துல அருவாதான். சேதுபதியே தேவையில்ல. விஜய் சேதுபதி என்னடா எனக்கு இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, இல்ல. கட், 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 கட். வேற ஏதாவது இருக்கும். சார். இந்த நெக்ஸ்ட். மென்டல் இருக்கனால நம்ம வந்து ஜாவலியை கொஷின் பண்ண முடியாது. ம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு எந்த பொண்ணும் பையனும் தனியாக ஒரு ரூமில் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்வலாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம் இதுதான் அப்படின்னு. எல்லா ம். நேரத்திலும் அது மாதிரி இருக்காது. இப்போ ஒரு 100%ல 90% அப்படி தான் நடக்கும்னு இருந்தாலுமே ஒரு 10% அப்படி நடந்திருக்காதுன்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ம். அதே மாதிரி ஏன் இந்த சாரி விஷயத்திலேயே அட்ஜஸ்ட் பண்ண வந்து போயிருக்கோம். ஒரு சாரி அட்ஜஸ்ட் பண்ண போயிருக்கலாம். இல்ல ஆமாம், ஏதாவது வாஷ் பண்ண போயிருக்கலாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது எல்லாரும் ஜஸ்ட் ஒரு விஜய் ப்ரைவேட் அண்ணாமாரி கான்வர்சேஷன் கூட பேசியிருக்கலாம், வாய்ப்பு ம். இருக்குது. எல்லாரும் நம்ம விஜய் அண்ணா மாரி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஸோ வாய அதான் மூடினது வந்து கழுவிட்டு அதுக்கான 10% பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. ம். அது முக்கியமாக இந்த கேஸில் இப்போ அந்த நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறனால அந்த ம். போலீஸாலே அதில் எதுவும் வந்து டெஸ்ட் எதுவும் எடுக்க முடியலை. சில டேஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சனால தான் இது வந்து இருந்துச்சு. ஸோ ம். அதனால நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா சார் அப்படின்னு தேஜா கேட்கவும் ம். அந்த போலீஸ்க்கு வந்து எதுவும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனுக்கு இதாகிடலாம்.
அதுக்கடுத்து வந்து அவன் வந்து அந்த பொண்ணு ஜாபலியோட அம்மா கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணுறான். இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து எதுவுமே இல்லை, நான் எதுவுமே கேட்கல இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அவன் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பார்த்த உடனே ஒரு கன்க்ளூஷனை ஜம்ப் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்காம. அதுக்கப்புறம் அதனால் இந்த இதை இந்த இந்த விஷயமா நம்ம ஜாபிலி கொஷின் பண்ண முடியாதுங்கிறதுனால அட்லீஸ்ட் நம்ம சந்திரசேகரை வந்து கொஷின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்க்கு கொஷின் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறேன். இன் கேமரா ப்ரொசீடிங்க்கு வந்து யார் யாரெல்லாம் இருக்கணும்னா இந்த அக்யூஸ் எதிர்த்தரப்பு வக்கீலு, இந்த வக்கீலு, அதுக்கப்புறம் ஜட்ஜு. அக்யூஸ்ட் அந்த ஆமாம். அதுக்கப்புறம் Everyone is except the defense lawyer, the prosecutor, the stenographer. Stenographer. ஸ்டெப்னோகிராஃபர் எக்ஸாக்ட்லி அதே Stenographer. தான். சரி அவங்க இவங்க தவிர்த்து மற்றவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொன்னோன்னே A person whose job is to write down. ஏங்க இந்த எழுதுறமேங்க ரைட்டருங்க, அதாங்க ஸ்டெனோகிராஃபர். இந்த டைப் அடிப்பாங்கல்லங்க. ஆமாம் இந்த இந்த ஹியரிங்லாம் வந்து லீகல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுற அந்த பர்சன் தான் வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர். ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபர், டிஃபென்ஸ் லாயர், எதிர்த்தரப்பு லாயர் அண்ட் ஜட்ஜ் அப்புறம் அக்யூஸ் இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து வெளியே போகணும்னு சொன்னதுக்கப்புறம் அவனை வந்து அவங்க நிற்க வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னு நமக்கு இப்போ காட்ட மாட்டாங்க. அவங்க மோண்டேஜாக அவங்க சொல்கிறான்ற மாதிரி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் மென்டலி வந்து இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவான் நம்மால. அந்த ப்ராசிக்யூஷன் கிளைம் பண்ணுறபடி அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃபாக இது பண்ணுற அந்த அவங்கள ட்ரீட் பண்ணுற அந்த டாக்டர் பிரபாகரை வந்து நான் கொஷின் பண்ணான்னு சொல்லி கேட்டு டாக்டர் பிரபாகர்கிட்ட கேட்கும்போது ஆக்சுவலாக ஜாபிலிக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவர் பேர் என்ன? டாக்டர் பிரபாகர். தமிழினத்தின் தலைவன்டா, அவரை எப்படி நான் சொல்லுவேன், இலங்கை மண்ணை எடுத்து நாங்க தாத்து நடந்தோம்னா ரத்த ஓடு, ரத்த ஆறு, மண்டை ஓடாதண்ட கிடைக்கும். ஓகே, ரெஃபரன்ஸ் எடுப்பேன்னு தெரியும், அதனால கடந்து போனேன். ஜாபிலிக்கு இருக்கிற டிஸார்டர் வந்து பைப்போலர் டிஸார்டர். ஸோ பைப்போலர் டிஸார்டர்னா என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அப்நார்மல் பிஹேவியர் இருக்கிறது. அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க வந்து சம்திங் இஸ் ராங் வித் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து பைப்போலர் டிஸார்டரால் சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுத்துறா தடுஸ். ஏங்க இது மயக்கம்னாலே அதே பிரச்சனை தானே அவனுக்கு, பைப்போலார் டிஸார்டர். அதேதான். அதாவது 2 வாரம் அவங்க வந்து வாரத்துக்கு 2 தாட்டி கூட்டிட்டு வருவாங்க போல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிங்களான்னு கேட்கும்போது இல்லை, வீக்லி ட்வைஸ் வந்து கூப்பிட்டு வருவோம். அவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டப்போ அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வீக்லி ட்வைஸ் அவங்க அம்மா கூட வந்து அவங்கள எக்ஸாமின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்கும்போது ஆக்சுவலி அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். கவுன்சிலிங் செஷன் வந்து இருந்தால் அது மேபி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இது இந்த கவுன்சிலிங் செஷனுக்கும் இந்த ட்ரீட் பண்ணுறதுக்கும் ப்ரீஃப்லி ஒரு ஜஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், லைக் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால நம்ம எதையுமே வந்து ஷுவராக சொல்ல முடியாது. மேபி அந்த எக்ஸாமின் வந்து ஒரு 1 hour கூட எடுக்கலாம். ஒரு ரஷ் இல்லைன்னா ஒரு 1 hour or 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தேஜா வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்குறான். அது என்னன்னா அந்த ஆமாம் இந்த டாக்டர் பிரபாகரனோட அட்டெண்டன்ட் சாம்பமூர்த்திங்கிறவங்கிட்ட வந்து தேஜா வந்து இந்த ஜாபிலியோட ஃபோட்டோவை காட்டிட்டு கொஷின் பண்ணுறான், இந்த மாதிரி இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அவரு பார்த்த உடனே இல்லை, இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடுறான். ஸோ அதான் தேஜா கேட்குறேன், இப்போ வாரத்துக்கு 2 தடவை அம்மா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரீட் பண்ணும்போது செஷன் எப்படி இருந்தாலும் அவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அவங்க அட்டெண்டன்ட் தான் அந்த பேஷண்ட்டை வந்து மீட் பண்ணி பேசியிருப்பான். ஸோ இந்த டாக்டருக்கு தெரியறதை விட அட்டெண்டன்ட்க்கு தான் அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி சாம்பமூர்த்தி பிரபாகரனோட அட்டெண்டன்ட் சாம்பமூர்த்திக்கு எப்படி ஜாபிலியை அது அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கலாம்
அப்படின்னு கேட்குறான். அந்த சீன்ல ஒண்ணு சொல்றேன். கேஸு, போக்சோ கேஸு. அவன் அடுத்து காட்டுற எவிடன்ஸ் அத சொல்லுங்க. அத சொல்லுங்க. எவிடன்ஸ் மட்டும் சொல்லுங்க. அவங்க அம்மா அதுக்கு ஃபோட்டோவையும் அதான் அவங்க இந்த வந்து இத பத்தி இன்னும் கொஸ்டின் பண்றதுக்கு அந்த சாபமூர்த்தி வந்து கோச்ன்ற மாரி கோர்ட்ல வந்து ஆஜராகறதுக்கு இது பண்றாரு. ஸோ ம், ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து அவரு வந்து கோர்ட்க்கு வந்த உடனே ம், அவர்ட்ட கொஸ்டின் பண்ணும்போது, முதல்ல ஜாபிலியோட ஃபோட்டோவ எடுத்து காட்டிட்டு கேட்குறாரு. இந்த மாரி இந்த பொண்ணோட ஃபோட்டோ தானே நான் அன்னைக்கு காட்டினேன் அப்படின்னு. ம், ம், அவன் சாபமூர்த்தி உடனே சொல்றான், "இல்ல இந்த பொண்ணோட ஃபோட்டோ நீங்க காட்டல. இந்த பொண்ண வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா கூட வந்து வாரத்துக்கு 2 தடவ அங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவா. ஏங்க நீங்க அன்னைக்கு எனக்கு வேற ஒரு இன்னொரு டவுட்டுங்க. இது கேஸு, போக்சோ கேஸு. இந்த இந்த அம்மா வயசு என்ன? உன் மூளை சைஸ் என்ன? என்னடா பேசுறீங்க? ம். அடுத்த ஃபோட்டோ காட்டுங்க. அத போய் சொல்லுங்க. சொல்றான், இந்த மாரி இந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏற்கனவே காட்டியிருந்தீங்கன்னா, நான் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பேன். நீங்க வேற ம், ஃபோட்டோவ காட்டியிருக்கீங்க." ம், அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து எதிர்த்திருக்க வக்கீல் நம்ம தாமு என்ன சொல்றான்னா, "இது வந்து நம்ம டிஃபென்ஸ் லாயர் வந்து அக்யூஸ் வந்து இது பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டாக்டிக்ஸ் தான். ம், கிளியராவே வேற ஃபோட்டோவ மாத்தி பேசி தான் இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு" சொன்ன உடனே, ம், நம்ம இவரு இந்த ஜட்ஜ் வந்து ஆகஸ்ட் 13க்கு வந்து ஹியரிங்க வந்து போஸ்ட்போன் பண்றாரு. இவங்க வந்து ம், அடுத்த ஹியரிங்ல வந்து நமக்கு சாதனை தான்ற மாரி தாமுவும், மங்கபதியும் வெளிய போம்போது, ம், தேஜா வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க எல்லாத்தையும் வந்து உள்ள கூப்பிட்டுட்டு, அவன் அங்க தான் கேட்கிறான். ம், அவன்கிட்ட 2 ஃபோட்டோ இருக்கு. ஒண்ணு வந்து சாபியோட அம்மா ஃபோட்டோவும், இன்னொன்னு வந்து வேற ஒரு லேடியோட ஃபோட்டோவும். ம், இதுல அந்த 2 ஃபோட்டோவையும் காட்டிட்டு கேட்கிறேன். "இதுல யாரு வந்து சாபியோட அம்மா?" அப்படின்னு. ம், அந்த சாம்பமூர்த்தி வந்து 2 ஃபோட்டோவையும் பார்த்துட்டு, ஒரு ஃபோட்டோவ காட்டுறான். ம், அவங்க ஷூரா கேட்க, "இதுதான் சாபியோட அம்மாவான்னு?" கேட்கும்போது, "ஆமா ஷூர் தான்" சொல்லிட்டு, இதுதான் சொல்லும்போது, தேஜா வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் ஜட்ஜ் கிட்ட குடுக்கும்போது, ம், அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோல இருந்த லேடி வந்து நம்ம அக்யூஸ் சந்துவோட அம்மா. ம், ம், இத பார்த்த உடனே அந்த சாம்பமூர்த்தி வந்து என்ன சொல்றான்னா, இல்ல நான் மாத்தி கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு சரியா தெரியாதனால. நீங்க ம், இன்னொரு ஃபோட்டோவ காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு ஃபோட்டோ பார்த்துட்டு, இதுதான் ஷூராவே இதுதான் சாபியோட அம்மா. இவங்க தான் இதுல மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே இல்ல. ஷூரா இவங்க தான். அப்படின்னு சொன்ன உடனே, தேஜா வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து ஜட்ஜ் கிட்ட காட்ட போம்போது, அந்த ஃபோட்டோல இருந்ததும் வந்து ஜாபரியோட அம்மா இல்ல. அது வந்து நம்ம தேஜாவோட அம்மாவோட ஃபோட்டோ. ம், தேஜா கிட்ட ஜாபரியோட அம்மா ஃபோட்டோவே இல்ல. ம். ஸோ ஒரு இது அசிங்கம் பாத்தீங்களா? அதேதான். ம், அதனால இத வச்சு அந்த பொண்ண வந்து மென்டலி வீக் இல்ல. இவங்கள அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணல அப்படின்னு அந்த இடத்துல வந்து ப்ரூஃப் பண்றான். ம், ஸோ கோர்ட்ல ஜட்ஜ் வந்து என்ன சொல்றேன்னா, அடுத்த ஹியரிங்ல சாப்பிலி எங்க இருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் அடுத்த ஹியரிங்க்கு அவங்க கோர்ட்டுக்கு வந்தாகணும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங் டேட்ட சொல்லிட்டு அவங்க கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. நல்ல வேளை. இது வேற தமிழ் படமா வேற தெலுங்கு படமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டரே வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சுதான் மெடிக்கல் இது ரன் பண்றான் அப்படின்னு காட்டுவாங்க. இதோட நிறுத்திக்கிட்டேன். சந்தோஷம். அவ்வளவுதான். இதுதான் நான் தெலுங்கு படம். நல்ல தெலுங்கு படம். ஆமா. ம். இதே மத்த தெலுங்கு படமா இருந்தா இந்த ஹியரிங்ல வின் பண்ணிட்டோம்னு அடுத்த ஒரு ஐட்டம் சாங் போனாலும் இருப்பானுங்க. போதும் போதும். ம். அதுக்கப்புறம் யோசிச்சு மங்கபதி யோசிச்சு பாருங்க. மங்கப்பதி வந்து டென்ஷனா இருக்கான். அப்ப வந்துட்டு அந்த வந்துட்டு "ஏ ஹானி ஹானி கண்கள் ஹானி அசைவாடும் மேனி" அப்படின்ற மாதிரி பாட்டு ஓடுதான். கமல் தாமோ தான் சொல்றேன். டென்ஷன் ஆகாதே, கூல் டவுன் ஆகுங்க. கேஸ் நம்ம பக்கம் தான்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஐட்டம் சாங். ம். ம். ஸோ மங்கபதி வீட்டுக்கு வந்து ஜாபிரோட அம்மாகிட்டயும், அவங்க மாமனார்கிட்டயும் சொல்றாரு, இந்த மாரி அடுத்த வாரம் ஹியரிங்க்கு வந்து ஜாபிலியும் அந்த ஜாபிலி வந்து கோர்ட்டுக்கு வரணும். ஜட்ஜ் ம். வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ மங்கபதி வந்து உள்ள வந்து ஜாபிலி கிட்ட சொல்றேன், இந்த மாரி நம்ம குடும்பத்தோட மானமே வந்து இப்போ உன் கையில தான் இருக்கு. கோர்ட்ல வந்து ம். நீ எதுவும் தப்பா சொல்லக்கூடாது. கரெக்ட்டா ம். சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்துடுறான். இருந்துக்கணும். அந்த மாதிரி சொல்றேன். கரெக்ட்டா இருந்திருக்கோ. ம். அடுத்த வாரம் கோர்ட் ஹியரிங்க்கு வந்து ஜாபிலி வருவான்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணும்போது, ம். தாமு வந்து சொல்றான், இந்த மாரி சாபிலி வந்து காணாம போய் ஒரு வாரம் ஆகுது.
இதை அவளை காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மங்கபதிக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, காலையில் மங்கபதி வந்து வரான். அவங்க வீட்டுக்கு வரும்போது ஜாபுலேயும் அவங்க அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மங்கபதிக்கு தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஏதோ சொல்லி அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்றதுனால அவன் சடனாக ஒரு ஐடியா திங்க் பண்ணி இந்த மாதிரி ஜட்ஜு இன்னைக்கு லீவு, அதனால் கேஸ் ஹியரிங் இன்னைக்கு இல்லை, கான்ஸ்டபிள் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான், அதனால் இன்றைக்கி நீங்கள் வர தேவையில்லை, வேற ஒரு நாள் சொல்லும் போது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதனால் அவன் காணாமல் போய் ஒரு வாரம் சொல்லுங்க. நல்ல வேலை இந்த ஆளு உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையில் அடின்னு ரோகிணி சுத்திக்கிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல பாவம் சந்துல அப்பாவி வந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். அதான் அதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்கிறான்னா, இந்த ஜாப்லியோட கேஸ் வந்து சீக்கிரமாக வெஜிடா மாம்ஸ் ஓகேமா? ஓகே தெரியும், அங்கே தான் போவேன்னு தெரியும். ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்து என்னன்னா, இந்த விக்டிம் ஜாப்லி வந்து விட்னஸ் பாக்ஸில் போடுறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து மங்கபதியை கொஷின் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். மங்கபதியை கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன கேட்பானே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரைஸ் மில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாலிடிக்ஸும் எனக்கு கொஞ்சம் அந்த அதுக்கப்புறம் அவன் கேட்குறேன், இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆன அன்னைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தீங்களா இல்லை எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஹோல் டே வந்து அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஷுவராக ஹோல் டே தானே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த குடும்பத்தில் ஒரு ஆம்பளையாக பொம்பளுக்கு துணையாக நான் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கும் துணையாக நான் அங்கேயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலையான்னு கேட்கும்போது இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கவோ இல்லை வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணவோ எதுவும் நீங்கள் பண்ணலையா, பே பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்லை அப்படின்ற. அவன் அப்போ சொல்கிறான், ஏன்னா அந்த அன்னைக்கு ஏடிஎம்மில் வந்து மங்கப்பதியை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவினிங் வந்து அவன் வந்து 25,000 rupees வந்து ஆந்திரா பேங்க் அண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்ஸில் வந்து அவன் வித்ட்ரா பண்ணியிருக்கான். ஸோ அந்த மணியை அந்த அவ்வளோ காசை வச்சு அவன் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தேஜா வந்து மங்கபதி கேட்கும்போது தாமு கேட்குறான், இது எப்படி இந்த கேஸோட ரெலவெண்ட் ஆகும், இது அப்சல்யூட்லி இர்ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது தேஜா சொல்கிறான், இது வந்து எந்த அளவுக்கு ரெலவென்ஸாக இருக்கும்னு எனக்கு தெரியும், இது மங்கபதிக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ உங்களுக்கும் தெரியும், நீங்கள் உட்காருங்க. ஸோ அந்த மணி அவ்வளோ காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது மங்கபதி சொல்கிறேன், நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியுது, அன்னைக்கு ஃபோட்டோ வச்சு ரெண்டு பொய்யான ஃபோட்டோ வச்சு என்னோட அட்டெண்டண்ட்டை குழப்பி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, இப்போ ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன அக்யூஸ் பண்ணுறீங்க, இந்த சிச்சுவேஷன் நீங்கள் மேனிப்புலேட் பண்ண பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் பொண்ணு நிறைய சஃபர் பண்ணியிருக்கா, அவளுக்கு வேண்டிய நியாயம் வந்து கிடைக்கணும், அந்த நியாயத்துக்கு எடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், அந்த நியாயத்தை கிடைக்கிறபடி நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் தேஜா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறான், அந்த மாதிரி ஜாபலியை வச்சு ஒரு இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறதை ரெக்வஸ்ட் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி திரும்பவும் போன இது வந்து இன் கேமரா ப்ரொசீடிங் அவனுக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பைப்போலார் இல்லைன்னாங்கல்ல, அதனால வந்துட்டு இவளுக்கு இப்போ இன் கேமரா ப்ரொசீடிங் வைக்கிறாங்க. அவனுக்கு நடந்த மாதிரி அதே விக்டிம், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் லாயர், அப்புறம் எதிர் தரப்பு லாயர், அதுக்கப்புறம் ஜட்ஜ் அண்ட் ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் இதில் வந்து ஜாபலியோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து ஜாபலி வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்றதே வந்து சொல்கிறான். அது என்னன்னா, அந்த அன்னைக்கு வந்து வந்து இந்த ஹாலில் வந்து இவனை மீட் பண்ணி நான் போகிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி சந்துக்கிட்ட சொல்லி வந்து அவனை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே கீழே வந்து மேரேஜ் நடக்க போகுது. அவங்க வந்து தாலி கட்டுற அந்த நேரத்தில் இந்த இடத்துல அவங்க 2 பேரும் உட்காந்து
பொண்ணு மாப்பிள்ளை மாரி சும்மா வந்து ஒரு ரிஹர்சல் மாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தப்பா இருக்குடா. ஐயையோ! இதுவே தப்பா தான்டா இருக்கு. ஆனா படத்துல அப்படி காமிக்கல. இது சொல்லாம தப்பா இருக்கும். எவனா இருந்தாலும். அதாவது சாரி, சாரி. என்னன்னா, இது 2ஆம் குத்து இல்ல. சாரி, சாரி. ஓகே. அவங்க எப்படி என்னன்னா மேரேஜுக்கு ரிஹர்சல் பண்ற மாதிரி என்னன்னா தாலி கட்டுற ரிஹர்சல். ம், ம், ம். அதான். அந்த மாதிரி நினைச்சுக்க வேணாம். இந்த முன் ம். அன்னைக்கு எபிசோட்ல பாப்பாய் வந்துட்டு கதறிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாரி நாங்க வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணோம்? அழகா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு டூர் போ வேண்டியது தானே அப்படின்ட்டு அத வந்து சொல்லியிருந்தேன். இவங்க தாலி கட்டுறத வெறும் தாலி கட்டுறத மட்டும் ரிஹர்சல் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். அந்த சொல்லுங்க, சொல்லுங்க. 16 நிமிஷமும் அவங்க வந்து தாலி கட்டுற ரிஹர்சல் மட்டும் தான் பண்றாங்க. ம். அதெல்லாம் சீனாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் முடிச்சுட்டு அவங்க ம். எல்லாத்தையும் வந்து திரும்ப எல்லாரும் உள்ள வராங்க. ஸோ ம். இருங்க, கன்சர்ன்ஸ் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வந்து ஆர்தர்ட்ட போயிட்டு இத இந்த சீன பத்தி கேட்டீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல. சாதாரண சீன் தானே அப்படின்னு. பிஎஸ் அண்ணன்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ, ப்ரோ அது சாதாரண சீன் இல்ல ப்ரோ. அது எமோஷன். வாய்ப்பார் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னுவாரு. ஆளு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்ட வச்சு இதிலேயே வந்து கிளியரா ஆவுது. அவங்களுக்குள்ள வந்து செக்ஸ் எதுவும் நடக்கல. அவங்க ம். ஜஸ்ட் பண்ணது வந்து தாலி கட்டி ரிஹர்சல் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ம். வந்து ப்ரூவன் ஆயிருச்சு. ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் நடக்கல. இதுதான் உண்மை. ம். மத்தது எல்லாமே வந்து இந்த அங்க என்னோட கிளையண்ட் சந்திரசேகர் மேல சுமத்தப்பட்ட அபாண்ட பழி தான். இது ம். எல்லாமே வந்து இந்த மங்க இவனுங்க ஏதோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல தேஜா நெறைய சில கருத்துலாம் சொல்லுவானே. இந்த மாரி ஒரு அன்எஜுகேட்டட் பெர்சனா இருந்தாலுமே சரி, அவனுக்கு வந்து பேசிக் லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து அந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆன டைம் வந்து ஜாபிலியோட ஏஜ் வந்து ஆக்சுவலா 17 இயர்ஸ் ஓல்ட், 11 மந்த்ஸ் அண்ட் 10 ம். டேஸ். அதுவே ம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் தள்ளி போயிருந்தா, அவ வந்து ம். அவளுக்கு வயசு 18 ஆயிருக்கும். அவ மேஜர் ஆயிருப்பா. அண்ட் இந்த கேஸே நடந்திருக்காது. அந்த ப 17வது வயசுல அந்த ம். 364ல வராத அந்த மெச்சூரிட்டி 365வது நாள் மட்டும் எப்படி வரும்? அந்த 18த் இயரோட முதல் நாள்ல மட்டும் எப்படி வந்துரும்? ம். ஸோ அவங்க எப்படி வந்து மெச்சூரா 18 ஆன உடனே எப்படி அவங்க மெச்சூரா ஆக்ட் பண்ணுவாங்கன்றத நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு நார்மலா பேச வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு சப்ஜெக்டிவான ஒரு மேட்டர். ம். ஸோ அதோட கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கான்ஷியன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எதுவா இருந்தாலும் கன்சிடர் பண்றோம். எல்லாம் தேஜா வந்து ம். பேசுறான். ஸோ இந்த இத இந்த இந்த போக்சோ ஆக்ட் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா டிசைன் பண்ணியிருக்கிறதுனாலயே, இந்த மாரி ம். விஷயங்கள வச்சு நெறைய பேர் வந்து அத மிஸ்யூஸ் கூட பண்றாங்க. மங்கபதி மாரியான ஆட்கள். ம். அண்ட் இந்த மாரி இந்த இந்த கேஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்குங்கிறதுனாலயே நெறைய பெரிய பெரிய லாயர்ஸே வந்து இந்த கேஸ் எடுக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. ம். அப்படின்லாம் வந்து தேஜா சொல்றான். ம். ஆனா, இன் ரியல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜாபிலி இல்லன்னா அவங்க அம்மா மேல ஏதாவது கேஸ் விழுந்திருக்கும் உண்மையிலே. அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா, ஆமா, அவங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்கல்ல ஆரம்பத்துல. ஆமா, ஏன் மாத்தி சொன்னீங்க? அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமா. அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணல. அது ஒரு மிஸ்டேக்கோட எடுத்துக்கோமே. பரவாயில்லங்க ஏங்க. இவ்வளோ அழகா எடுத்துட்டான் அவன். அவைங்க ஊர்ல அ ம் அந்த நாயுடு, இந்த நாயுடு அப்படின்னு படம் எடுக்குறாய்ங்க. 2 குரூப்பா ம், பிரிஞ்சு படம் எடுத்துறாய்ங்க. ப்ரொடியூஸ் அவைங்களே அவைங்க மாமா, மச்சானே பண்ணிக்கிறாய்ங்க. என்ன? ம்ஹ்ம். இதுக்கு இடையில இவன் வந்துட்டு, "ப்ரோ பாருங்க ப்ரோ, இந்த மாரி தான் ப்ரோ நீதி, நேர்மை" அப்டின்னா, இவன பாராட்ட தான் செய்யணும். இவன இன்னும் தூக்கி விடணும்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து, இவன எப்புட்றா ரோஸ்ட் பண்ணலாம், இவன எப்புட்றா வச்சு நம்ம கோல் டீம் கலாய்க்கலாம், அப்டின்னு பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அ இத இது நமக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். அவனுக்கு இப்ப ஆமா. வந்திருக்கு. அவ்வளோதான். ஏன்னா மாறிட்டான். நம்ம ஆளு தான் அவன் கிட்டத்தட்ட அவன். புரியுதுங்களா? அங்கேயும் ம். மாற்றங்கள் உண்டாகிட்டு தான் இருக்கு. ஆனா இது இவங்க கிட்ட எதிர்பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஹிந்தியில ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. ஆனா, அது ஓட மாட்டேங்குது. நல்ல படம் தான் பண்றாய்ங்க. ஆமா, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், இந்த மாரி படம் வரணும். இப்ப நானி இருக்கார்ல, நானின்ட்டு நான் வந்து அவர் வயசுல பெரியவர், மூத்தவர், எக்ஸ்பீரியன்ஸ்ல மூத்தவர். அவருக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சஜஷன் சொல்றேன். என்னடா புதியானே, நீ வந்து சஜஷன் சொல்றியா அவருக்கு? அப்படின்னு யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க.
கோர்ட்டு படம் வந்து நீங்க ஹிட் சீரிஸ் மாரி ட்ரை பண்ணுங்க. அது என்னோட ஆசை. என்ன சொல்றது? இப்ப இதுல வந்து நீதி இழந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. வேற ஒரு விஷயத்துல நீதி இழந்தவங்களும் இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து காட்டுங்க. இந்த டைரக்டருக்கும் வாழ்வு கிடைச்ச மாரி இருக்கும். இது என்ன சொல்றது? நம்ம ந அங்க ஒரு ஆந்திராவுல வாழ்ற ஒரு என்ன சொல்றது? தப்பு செஞ்சுட்டு அவர் மேல என்ன சொல்றது? தப்பு செய்யாம அவர் மேல இழுக்கு இருக்க ஒரு ஆள் வந்துட்டு, அவருக்கு வந்து இது ஒரு இதா இருக்கட்டும். என்ன சொல்றது? உண்மையா இருக்கட்டும். ஐயோ! ரொம்ப மோசமா இருக்கு இந்த வார்த்தை. இதா இருக்கட்டும் என்ன சொல்றது? ஆறுதலா இருக்கட்டும். எஸ் வார்த்தை வந்துச்சு. ம். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இந்த டைரக்டர் இன்னும் படம் எடுக்கணும். நானி புரொடக்ஷன் மட்டும் இல்ல. இவர் வந்து ஹிந்திக்கு போ வேணாம். நீங்க தமிழுக்கு வாங்க சார். நான் வந்து என்ன சொல்றது? நீங்க தமிழுக்கு வாங்க. நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தயவு செஞ்சு தமிழுக்கு வாங்க. ம். இந்த மாரி படங்கள் எடுங்க. தெலுங்குலயும் படம் எடுங்க. மலையாளத்துக்கு போங்க. தயவுசெய்து ஹிந்திக்கு மட்டும் போயிறாதீங்க. அங்க ஒரு பிள்ளை இருக்கான். என்ன? ம். அக்ஷய் கான்னு ஒருத்தன் ம். இருக்கான். அக்ஷய் குமார் தான் வந்து அக்ஷய் கான்ட்டு. சிட் பிரெயின் அவன் ராட். இந்த படத்துக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணிற போறான். ஐயய்யோ! அவன் எடுத்தானா லாயர் கா செத்தான். கில்லாடி. ம். கோல் இல்ல, இல்ல. அப்படி வராது. சந்து கா கில்லாடின்னு வரும். எடுத்து யார தெரியுமா இதா போடுவான்? Flipkart ஆட்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வருவான்ல. ஆமா. அவன தூக்கி ஹீரோவா போட்டுருவான். ஹீரோயினுக்கு ஜான்வி கபூர போட்டு ஜான்வி கபூரா? ச்சை! வளருது வாய். வேற யாராவது ஃபீமேல் லீட போட்டுருவான். மெண்டலுங்க இவங்க. ஏன் நல்லா தாங்க படம் எடுக்குறாய்ங்க. இந்த மனோஜ் வாஜ்பாய்லாம் நல்லா தாங்க நடிக்கிற ஆளு. என்ன? ம். அவர் நடிச்ச படம் கூட இப்போ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு ரீசென்ட்ல. நல்லா தான் இருக்கும். ஒரு படம். பேரு தெரியல எனக்கு. லாயரா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. ஏங்க இப்படி பண்றீங்கலாம்? சரி, மக்களே இந்த மாரி இந்த படத்த வந்து பார்த்துட்டு இதுல ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லலான்னு பார்க்குறேன். சொல்லு, சொல்லு. நான் பிரச்சனை இல்ல. என்னன்னா, பார்த்துட்டு இதுல ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லலான்னு பார்க்குறேன். சொல்லு, சொல்லு. நான் பிரச்சனை இல்ல. என்னன்னா, அதான் இது என்ன இந்த படத்துல என்ன நானி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல என்ன மெயின் ம், டாபிக்னா, இந்த மைனர்கள வந்து அ ஒரு மேஜரான ஒரு பையன் வந்து இது பண்ணது அந்த படத்துல மெயினா கோராங்க பேசினது டாபிக். ம், ம், ஒரு இந்த 2021 வந்து ஒரு படம் நானி நடிச்ச ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. ம், ம். ஷாம் சிங்காரோய் அப்படின்னு. ஆ, ஆ. அந்த படத்துல வந்து கீர்த்தி ஷெட்டிக்கு ஏய், வயசு என்ன? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உப்பண்ண எடுத்த உடனே ஆடியன்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ல வர்றான் அப்படின்ட்டு. ம். அவங்க 17 வயசு கரெக்ட்டா? ஆமா, கீர்த்தி செட்டிக்கு. ம். ஆமா. போதும். இது ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா? இந்த ம். ரேபீஸ் சர்ச்ன்னு சொல்லிட்டு ஏங்க இந்த இது நியூஸ் இந்த ரீடர். இந்த சீக்கிரம் வேற அந்த ஒரு சில என்ன சொல்றது? படத்துலலாம் வந்து அப்படியே கிட்டு நிஜத்துல பண்ணலப்பா. சும்மா பண்ணாரு. இது ரொமான்ஸ் பாட்டுக்காக பண்ணாரு அப்படின்னு போயிருவாய்ங்க. ஆனா நான் அது பண்ணது நிஜம். இந்த மன்மதன் படத்துல சொல்லுவாங்கல்ல. இந்த ஜோதிகாவும், சிம்பு வந்து பண்ணிட்டாய்ங்க. அது படத்துலப்பா. நிஜம் அப்படின்னு அந்த மாரி கிட்டத்தட்ட. அப்படி எடுத்துக்கணும். தலைவலி. தேவையில்லாத கருத்து வேணா உள்ள வச்சுக்க எனக்கு பண்ணி. இல்ல, இல்ல. இருக்கட்டும், இருக்கட்டும். சரியா இருக்கும். ஆனா உப்பண்ணா ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் படத்துல. ஆமா. பாட்காஸ்ட்ல. ம். அடுத்து வந்து பில்லி பிக்சர் ஓடிட்டான். சரி மக்களே, நன்றி மக்களே. உடம்புல இருக்க சத்து எல்லாம் போயிருச்சு. மணி 3 ஆகப்போது. இதுவரை கேட்டு நீங்கள் மகிழ்ந்தது ஆன் கேசட்.